மேலும் வெளியிட்டகமும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இன்று இலக்கிய அமைப்பும் இணைந்து நடத்தும் இந்த வருடத்திய 7வது புதன்கிழமை காணொளி நிகழ்வு வழமை போல தமிழவனுடைய விமர்சனங்கள், அவனுடைய புனைவுகள், இது தொடர்பான பல செய்திகளை நாம் பேசுபொருள்களாக அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு யுவராஜா இலக்கண சஞ்சிகையினுடைய ஆசிரியர், திருப்பத்தூர் கல்லூரி பேராசிரியர்கள் முத்தையன், ராஜா, சேவியர் கல்லூரி துறை தலைவர் இதயராஜா, அந்தோணிராஜ், இன்னும் பல புதியவர்கள் இந்த நிகழ்விலே முகநூல் வழியாகவும் ஏற்கனவே பதிவிட்டதை கேட்கக்கூடிய யூடியூப் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள் அல்லவா, அதை கேட்டும் தங்களுடைய எதிர்வினையை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த 2 அமைப்பின் சார்பாக முதலில் எத்தனையோ கோடி மக்கள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் கூட, உயர் கல்வி தமிழ் புலத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள் இருந்தாலும் கூட, ஒரு ஆர்வமுள்ள ஒரு 10 பேரை மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த எண்ணிக்கை ஏதோ குறைந்த அளவு என்று நான் நினைப்பதே இல்லை. இதனுடைய விளைச்சல் என்பது கல்வி புலத்திலே நீங்கள் துறை சார்ந்த செய்திகளை கற்கின்றவர்களிடம் பரிமாறிக்கொள்கின்ற பொழுது அந்த விஷயங்கள் மேலும் பலரை சென்று அடையும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் எவ்வளவு பங்கேற்க முடியாத ஒரு சூழலாக இருந்தாலும் கூட, மேலும் வெளியிட்டகமோ அல்லது ஆழ்வார்குறிச்சி இங்கே இன்று அமைப்போ ஏதோ ஒரு விதத்திலே இதனை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இரு இலக்கிய அமைப்புகள் சார்பாக முறையாக வருக வருக என்று நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வாரம் உண்மையிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய இரு படைப்பாளிகள், ஒருவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாளிலே பாண்டிச்சேரியிலேயும், இன்னொருவர் கர்நாடக மாநிலத்திலேயும் தூரத்து பார்வை கண்ணுக்கு குளுமை என்று சொல்வார்கள். ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுதுதான் இங்கு நடக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் விலகி போய் உண்மையிலேயே ஒரு ஆர்வமாக கவனிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம்
அதில் நடக்கின்றவைகள் விரக்தி ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலே அமைந்திருக்கின்றன என்பதை இந்த கதைகள் இரண்டுமே ஒரு குறியீடாகத்தான், குறியீடு என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அது ஒரு பொருளை மட்டும் தருவது அல்ல, மாறாக அது ஒரு குறியாக சைனாக அமைந்திருக்கிறது. ஒரு நூற்றாண்டு விழா என்று சொல்லக்கூடிய அரங்கநாதனுடைய சிறுகதை பிரதியாகட்டும் அல்லது தமிழவனுடைய சிறுகதை பிரதியாக சொற்பொழிவுகள் என்கின்ற அந்த கதை பிரதியாகட்டும், இரண்டுமே ஒரு குறிப்பான் என்கின்ற அந்த கதை பிரதியை குறிப்பான ஆக்கி கொண்டு அது குறிப்பீடு என்று சொல்லக்கூடிய இலக்கிய கூட்டங்கள் அல்லது கலாச்சார நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை குறிப்பீடுகளாக தந்து, ஆனால் இரண்டுமே சந்திக்காத குறிகளாக அவைகள் மேலும் மேலும் இடைவெளியோடு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த கதைப்பிரதிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அது அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரிதான், அல்லது குடும்ப விழாவாக சமுதாய விழாவாக இருந்தாலும் சரிதான், அவை எவ்வளவு தூரம் ஞானக்கூத்தனுடைய கவிதைகளை பற்றி மரபும் மாற்றமும் என்று நான் ஒன்று சொல்லுகிற பொழுது, அவர் அருமையாக ஒரு 3 வரியிலே ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதனுடைய அப்படியே இந்த கவிதை வரிகளை சொல்ல முடியாவிட்டாலும் கூட, புலிக்கு பூனை, குயிலுக்கு காக்கை, குதிரைக்கு கழுதை என்றெல்லாம் சொல்லி கவிஞனுக்கு பண்டிட்ஜிக்கள் என்று சொல்லி முடிப்பார். ஆகவே அந்த கவிதையில் வரக்கூடிய அந்த கடைசி வரியானது கவிஞன் என்று சொல்லக்கூடிய ஒன்று குறியாகவும் பண்டிட்ஜிக்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு குறியாகவும் விளங்கி, அது சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரிதான், அரசியல் மேடையாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ஆரவாரத்தோடு ஒரு போலித்தனத்தோடு நடக்கின்றன என்பதை 2 நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்னாலே ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டி இருந்தது. வழமையாக நான் எதுவுமே பேசுவது இல்லை. அங்கு போனாலும் ஒரு இடத்திலே மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்னாலே 4-5 பெண்கள், புதிதாக திருமணம் ஆனவர்கள் வந்து அமர்ந்தார்கள். ஒவ்வொருவருடைய கையிலேயும் அலைபேசி இருந்து கொண்டிருந்தது. ஒருவர் சந்திப்பது என்பது நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே இருக்கிறதுனாலே, கல்யாணத்திலே மாப்பிள்ளையும் பொண்ணும் கோவிலிலே திருமணம் நிகழ்ச்சி முடிந்து மண்டபத்திற்குள் நுழைகின்றார்கள். அந்த மாப்பிள்ளை பெண் யார் என்பதை முன்பெல்லாம் ரொம்ப கரிசனத்தோடு நாம பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் மாப்பிள்ளையும் பொண்ணும் மட்டும் ஏதோ தங்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஒரு கதி என்பது போல மௌனமாக வந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த புதிதான கல்யாணமான பெண்கள் எல்லாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தார்கள், அல்லது அலைபேசியிலே புகைப்படம் எடுத்துக்கொண்டு தாங்கள் ஒரு மன வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என்று நினைவே இல்லாமல் சரியாக 1:15 வரைக்கும் இருந்துவிட்டு சாப்பிட்டு பின்னாலே அந்த மண்டபத்தை விட்டு காலி பண்ண போய்விட்டார்கள். ஆனால் திரும்ப வருகிற பொழுது எல்லாரும் சொன்னார்கள், சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது, இது போல நம்ம சாப்பிட்டதே கிடையாது என்று. மாப்பிள்ளை பொண்ணை பற்றிய தராதரத்தை பற்றி எந்த பிரஸ்தாபமும் இல்லாமல் சாப்பாடை பற்றி அதிக கரிசனத்தோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இது ஒன்று. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலே பொது உடைமை கட்சியினர் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பாராட்டு கூட்டம் அம்பாசமுத்திரத்திலே நடந்தது. ரோட்டடி மேடை தான் அவர்கள் மேடை போட்டுவார்கள். வழக்கமாக மேடை என்பது முன்னால் எல்லாம் பார்த்தாச்சுன்னு சொன்னா 4 பள்ளிக்கூட பெஞ்சுகள் மட்டுமே இருக்கும், ஒரு மைக் இருக்கும், மேல கூரையெல்லாம் ஒன்றும் இருக்காது. அன்னைக்கு நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பேசுகிற போது என்ன மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்குமோ அதே மாதிரியான தோரணையானது அந்த அரசியல் மேடையானது அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
ஏறத்தாழ ஒரு 200 வேன்களுக்கு மேல் வந்திருந்தது. என்னை அழைத்து போனவர்கள், நீங்கள் மேடையில ஏறுவதற்கு சிரமமாக இருக்கும், எனவே ஒரு ஓரமாக இருங்கள் என்று என்னை ஓரம் கட்டி விட்டார்கள். அதுவும் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஆனாலும் நான் சிலரிடத்து விசாரித்தேன். நீங்க உண்மையிலே என்ன கைத்தொழில் பண்றீங்க, அல்லது எந்த தொழிற்சாலையிலே தொழிலாளியாக இருக்கிறீங்க, நாத்து நடுவீங்களா, களை பறிப்பீங்களா அப்படின்னு பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் கேட்டோம். அவர்கள் சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு 500 ரூபாயும் மதியம் பிரியாணியும் கொடுத்தார்கள். இனி போகும்போதும் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். எங்கள் ஊரிலே இருந்து வேன்ல கூட்டிட்டு வந்தாச்சு, மறுபடியும் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவாங்க என்று சொன்னார்கள். இது ஒரு அரசியல் மேடை. உண்மையிலேயே நாம எதை நோக்கி போக வேண்டும் என்று நமக்கு இலக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் திருவள்ளுவர் கல்லூரி பாபநாசத்திலே ஒரு 2 நாள் நிகழ்ச்சி நடந்தது. அதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பினுடைய நிர்வாக அதிகாரியான சுந்தரம் அவர்கள் மதியழகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலைஞர் ஒருவரை நீங்கள் அழைத்து வர வேண்டும். ஏனென்றால் என்னுடைய விசேஷ வீடுகளிலே அவர்தான் இந்த மாறுவேடம் போட்டு சூழல் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் நாடக வடிவிலே மக்களோடு கலந்து பேசுவார். ஆனால் நிறைய தொகையும் வாங்க மாட்டார். ஆகவே நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரிடம் நான் கேட்டேன். என்னுடைய நண்பர் ரமேஷ் அவர்கள் அதில் முக்கிய பங்காற்றினார்கள். அவரே தன்னுடைய காரிலே அழைத்து கொண்டு போய் அந்த கல்லூரியிலே ஏறத்தாழ 1.5 மணி நேரம் வெவ்வேறு கோணங்களிலே வெவ்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களோடு நிறைந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பேராசிரியர்கள் மத்தியிலே ஒரு 1.5 மணி நேரம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். ஆகவே எனக்கு மறுபடியும் ஒன்று நினைவுக்கு வந்தது, அந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்களுடைய கவனம் ஒரு சமூக சிந்தனை சார்ந்ததாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக செலவழிக்கக்கூடிய தொகை குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது அதிகமாக இருக்கும் என்பதை நான் கருத்திலே கொண்டிருந்தேன். இந்த மாதிரி இன்றைக்கு கலாச்சார நிகழ்வுகள் அது அரசியல் சார்ந்ததாக அல்லது குடும்பம் சமுதாயம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையிலே ஒரு ஈடுபாட்டு தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லை என்பதைத்தான் நேரடியாக சொல்லாமல், நேரடியாக சொல்வது என்பது அரங்கநாதனுடைய ஒரு 100ஆண்டு விழா என்கின்ற கதையிலே வெளிப்பட்டிருக்கின்றது. ஒரு 100ஆண்டு விழா என்று சொல்கிற பொழுது அந்த 100ஆண்டுக்கு உரிய கவிஞன் கவி மாமணி என்று சொல்வது, கவிமணி என்கின்ற ஒரு பொருளை தரக்கூடிய தேசிக விநாயகத்தினுடைய ஒரு 100ஆண்டு விழாவாக இருக்கலாம் என்று நேரடியாக இல்லாமல் ஆனால் அருகிலே சென்று சொல்லக்கூடிய தலைப்பாக அந்த கதையினுடைய தலைப்பானது இருக்கின்றது. அந்த 100ஆண்டு விழாவுக்கு பேச வேண்டிய தலைமை வகிக்க வேண்டியவர் வரவே இல்லை. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வர இன்னும் தாமதம் ஆகும் என்பதனாலே பலர் பேசுகிறார்கள். கவிமாமணியின் 100ஆண்டு விழா என்பது இலக்கியத்திலே கவிதையிலே புதுமை செய்திருக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, அவர் காலத்திலே நிறைய எளிமையாக கவிதையை ஆக்கி கொண்டு பல்வேறு தளங்களிலே பெண் சார்ந்திருக்கக்கூடிய, ஏழை எளியவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மென்மையான தன்மையிலே வெளிப்படையாக சொல்லக்கூடிய தன்மை அந்த கவிதையிலே இருந்தது. அவருடைய கவிதை அந்த காலத்திலே நான் நடத்தியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏழை என்று ஒருவன் இருக்கலாகாது ஐயா என்று சொல்வார். இதே செய்தியைத்தான் பாரதிதாசன் சொல்கிற போது கொலை வாடினை எழடா மிகு கொடியோர் செயல் அறவே என்று சொல்லுவார்.
பாரதியார் சொல்கிற பொழுது தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்வார். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்றெல்லாம் கவிதையை மிக எளிமையாக ஆக்கி படிக்கிறவர்கள் வெவ்வேறு விதமான பொருளை கொள்ளக்கூடிய விதத்திலே சொல்லியிருப்பார். அந்த கவிஞருடைய 100ஆண்டு விழாவிற்கு தலைமை வகிக்க வேண்டியவர் வராத காரணத்தினாலே நான் 5 பேர் பேசுகிறார்கள். ஒருவர் அந்த விழாவிற்கு வடை கொடுத்த அந்த ஹோட்டல் ஓனர் போத்தியை பற்றி பேசுகிறார். ஒருவர் அந்த கவிஞருடைய துணைவியாரை பற்றி பேசுகிறார். அவர் வடை கொடுத்ததையும் அவர் உபசரித்ததையும் பற்றி பேசுகிறார்கள். இன்னொரு வெளிநாட்டிலே சென்றிருக்கக்கூடியவர் தன்னுடைய மகனுடைய பிரஸ்தாபத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். கடைசியாக பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் நான் பேச வேண்டும் என்று கேட்கிறார். அவனுக்கு அனுமதி அளித்து விட்ட அவர் என்ன பேசினான் அந்த பையன் என்று சொன்னால், இந்த கவிஞருடைய கவிதையை நான் படித்தவுடனேயே எனக்கு வேறொரு கவிதையானது ஞாபகத்திலே வந்தது என்று சொல்கிறார். அந்த தலைவர் அந்த சமயத்தில் வந்தவர் இந்த பையனெல்லாம் யார் பேச சொன்னா என்று சொல்லிவிடுகிறார். அப்ப இலக்கிய கூட்டமானது ஒரு மாபெரும் கவிஞனுக்கு 100ஆண்டு விழா எடுக்கக்கூடிய கவிஞனுக்கு உண்மையிலேயே அந்த கவிஞனுடைய கவிதையானது பேசக்கூடிய அந்த சிறுவனுக்கு வேறு ஒரு தன்மை ஏற்பட்டது. இந்த மாதிரி சந்தர்ப்பம் எனக்கும் சில சமயம் வாய்க்கும். எங்க வீட்டுல 2 மாமரம் உண்டு. அந்த மாமரத்திலே மாங்காய் நிறைய காய்க்கும். அப்பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்வி பயிற்சி நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவலாளி ஒருவர் பகல் 12 மணிக்கே மரத்துல ஏறல. ஆனால் எல்லா விதமாக அந்த பயிற்சியகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய படித்து விட்டார்கள். ரோட்ல போறவங்க போற என்கிட்ட ஆவலாது சொன்னாங்க, என்ன நீங்க பண்ண தாசால உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அவன் படிச்சுக்கிட்டே இருக்கானான்னு சொல்லி. அப்ப நான் போய் சத்தம் போட்டேன். அதனுடைய உரிமையாளர் உடனே ஒரு மணி நேரத்தில் வந்து விட்டார். இப்படி நடந்தது, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவரிடத்து நான் ஒரு கவிதை தான் நான் சொன்னேன். பயிரை காக்க வேலி போட்டேன், வேலியை காக்க காவல் போட்டேன் என்று நான் சொன்னேன். அவருக்கு அந்த கவிதை, அவர் கவிஞரா அல்லது கவிதையை ரசிக்கக்கூடியவரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பயிற்சியகத்திற்கு காவலாளியாக இருக்கக்கூடியவரே திருடுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது ஒரு இலக்கிய ஆர்வம் உள்ளவன் என்று நினைக்கிற பொழுது எனக்கு இந்த கவிதை தான் நினைவிற்கு வந்தது. அதே மாதிரி இலக்கியத்திலே ஆர்வம் உள்ளவன் இந்த வெறும் பேச்சாளர்கள் என்கின்ற ரீதியில் இருக்கக்கூடியவருடைய மத்தியிலே அவருடைய கவிதைகளை படித்த அனுபவம், அதே அனுபவத்தை நேரடியாக தராமல் வேறொரு கவிதையை கொண்டு மனதிற்குள்ளே நுழைக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அரங்கநாதனுடைய அந்த சிறுகதை பிரதியானது ஒளிர்கின்றது. அதுபோலத்தான் சொற்பொழிவுகள் என்று சொல்லக்கூடியது. நான் ஏற்கனவே பல முறை நானும் இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் போவேன். சில சமயம் வாத பிரதிவாதங்கள் நடக்கக்கூடிய பட்டிமன்றங்களுக்கும் சொல்லுவேன். அதில் பெரிய பெரிய நடுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பண்ணக்கூடிய அங்க சேஷ்டைகள் எல்லாம் நான் பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு தெரிந்த ஒரு நடுவர் கூட்டத்திற்கு மேடையில் ஏறுவதற்கு முன்னாலேயே ஒரு பெரிய பாட்டில் ஒன்றை, மது பாட்டில் ஒன்றை இடுப்பிலே செருகி கொண்டுதான் ஏறுவார். ஏன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கினான்னு கேட்டா, முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவானுங்க, அதனாலதான் முதல்ல வாங்கி சொருகிட்டேன் அப்படிம்பார். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நாம என்ன மாதிரியாக இலக்கிய பேச்சுக்களை எல்லாம் கேட்க முடியும்? அத தமிழவன் தன்னுடைய சிறுகதை பிரதியிலே அந்த சொற்களை மறித்து மறித்து முன்னாலே வரக்கூடியது பின்னால வரக்கூடியதை முன்னாலேயும் கொண்டு இவருடைய பேச்சுக்கள் எப்படியெல்லாம் பொதுமக்களை ஏமாற்றக்கூடியதாக, திசை திருப்பக்கூடியதாக இருக்கின்றது என்பதை வெறும் பிம்பங்களாக இருக்கின்றன. அதுதான் ஞானக்கூத்தன் மறுபடியும் சொல்லுவார், சமூகம் கெட்டு போச்சு போடா என்று சொன்ன உடனேயே அதற்கு பதிலாக அதற்கென்ன எடுத்து உடை ஒரு சோடா அப்படின்னு சொல்லுவார். எனக்கும் தமிழ்தான் உயிர் மூச்சு, ஆனால் பிறர் மேல் விடமாட்டேன் என்றெல்லாம் சொல்லுவார்.
அப்போ இந்த ரெண்டு கதைகளையும் படிக்கின்ற பொழுது எனக்கு தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியலிலே முதல் நூற்பாவானது எனக்கு சுவை பற்றிய முதல் நூற்பா. நகை, அழுகை, இழிவரல், அச்சம், மலர்க்கை, பெகடி, வெகுடி, உவகை என்று சொல்லப்பட்ட மெய்ப்பாடு 8 என்று சொல்கிற பொழுது நகைச்சுவை பிறக்கக்கூடிய தளங்களை பற்றி சொல்வார். எள்ளல், இளமை, பேதமை, மடமை என்று உள்ளப்பட்ட நகை 4. அது சொல்கின்றவனும் கேட்கின்றவனும் ஏற்படுத்தக்கூடிய வகையில 8 வகையாக பிரியும் என்று சொல்வார்கள். இந்த அரங்கநாதனுடைய சிறுகதை பிரதியும் தமிழவனுடைய சொற்பொழிவுகள் என்று சொல்லக்கூடிய சிறுகதை பிரதியும் தொல்காப்பியத்தின்படி அரங்கநாதனுடைய கதை பிரதியானது தெரியல் நிலையிலே நேர்கோட்டு தன்மையிலே இருக்கின்றது. ஆனாலும் அது ஒரு பகடித்தன்மையை உடையதாக இருக்கிறது. தமிழவனுடைய சிறுகதையானது அவருடைய வெளியிடும் அல்லது புலப்படுத்தும் முறையியலுக்கு தகுந்தபடி குறிப்பில் தோன்றலாக அதுவும் பகடி நகைச்சுவை தன்மையுடையதாக இருக்கின்றது. இந்த வகையிலே அந்த கதைகள் இரண்டும் என் மனதிலே தோற்றுவித்த மன உணர்வுகளை கிளப்பக்கூடிய, அது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரிதான், அரசியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தன்மையை ஏற்படுத்துகின்றது என்பதை இந்த 2 கதைகளுமே நமக்கு சொல்கின்றன. நான் நேரடியாகவே கதைக்குள் செல்லவில்லை. என்னுடைய மனதிலே ஏற்படுத்திய இந்த 2 கதைகளும் என்னென்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தின என்பதை அப்பட்டமாக ஒரு தெரியல் நிலையிலே தான் நான் வெளிப்படுத்தினேன். பங்கேற்பாளர்கள் மேலும் இதை குறித்து அவர்கள் பூடகமாகவோ அல்லது வேறொரு கருத்தாகவோ அதனை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய முன்மொழிதலை இத்தோடு நிறுத்தி கொண்டு, இனிமேல் பங்கேற்பாளர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் உங்களுடைய மனப்பதிவை பகிர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது பஞ்சாங்கம் சார் நமக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை தயவு கூர்ந்து நீங்கள் முதலாவதாக வர வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய மனப்பதிவினை இந்த 2 கதை குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, பஞ்சாங்கம் சார் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டாலும் கூட அவர்கள் வந்து விடுவார்கள், அவர்களை பேசும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பஞ்சாங்க சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சரி சரி. நான் ஒன்னும் தயாரிக்கல, ஒன்னும் இல்ல, மனசுல படிச்சதை பற்றி நினைச்சதை யோசிக்கல. இன்னைக்கு பொதுவான போக்குகள் எப்படி இருக்குது, உரைகள் அல்லது பேச்சு மேடைகள், சொற்பொழிவுகள், இலக்கியமா இருந்தாலும் சரிதான், அல்லது அரசியல் நிகழ்வுகள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, பார்த்திருப்பீங்கள்ல, அது பற்றிய இந்த கதை உங்களுடைய இதுதான் சொற்பொழிவுகள். அது இலக்கியமாக இருந்தாலும் சரிதான், அரசியலாக இருந்தாலும் சரிதான். இன்றைய 21ஆம் நூற்றாண்டினுடைய தன்மைகள் எப்படி போய்கொண்டிருந்த ஒரு 5 நிமிஷம் நீங்க சொன்னா கூட போதுமானது. நடக்கிற நிகழ்வுகள் இலக்கிய உலகத்திலும் சரி, அரசியல் உலகத்திலும் சரி, மொழி உலகத்திலும் சரி சரி, எல்லாமே ஒரு விதமான குழுவாதமாகவும் ரொம்ப கவலைப்படும் விஷயமாகத்தான் இருக்குது. குறிப்பா கல்லூரி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எதுலையுமே கலந்து கொள்ளாம அவங்க வாழ விலகி இருக்காங்க. அவங்க புதுசா வேலைக்கு வர்றவங்களும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி, இந்த எங்கடா விருது கிடைக்கும்னு விருதுகளுக்கு தகுந்தவாறு தங்களை வடிவமைக்கிறவர்களாக நிறைய பேர் மாறிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் விருதுக்காக தங்களை எப்படி வடிவமைத்துக் கொள்வது, வாயை திறந்தாலே
ரொம்ப ஜாக்கிரதையா திறக்கிற படிப்பாளிகள் உருவாயிட்டாங்க. ரொம்ப வருத்தப்படுகிற நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது எதை பத்தியும் இப்ப கவலைப்படாம நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கும் ரொம்ப வருத்தப்படத்தக்கதாக இருக்குது. இதுல இந்த அரங்கநாதன் சிறுகதைகளை படிச்சா இந்த தன்மைகளை அவர் நல்ல இலக்கியமாக்கி இருக்கிறார். அவர் காலத்திலையும் அவர் சென்னையிலேயே வாழ்ந்ததுனால அந்த நகர வாழ்வினுடைய போலித்தனங்களை அவர் டெய்லி தரிசிச்சிருப்பாரு. அதுவும் கார்பரேஷன்ல ஒரு கிளர்க்கு வேலை பார்த்துக்கிட்டு பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறவராக இருந்ததுனால அந்த மனிதர்களினுடைய சுய மோகங்களையும் மனிதருடைய சுயநலங்களையும் அதற்காக அவர்கள் போடக்கூடிய வேடங்களையும் எல்லாத்தையுமே அவர் அரங்கநாதன் கதைகள்ல ஆனா அது நல்லா பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது பேசப்படலை. நிறைய இன்னைக்கு இந்த அவருடைய நூற்றாண்டு தொடங்குறதா நீங்க அறிவிச்சிருக்கீங்க. இந்த நூற்றாண்டுலாவது அவர் கதைகள்லாம் எடுத்து பேசுறதுக்கான ஒரு களம் அமைச்சா நல்லா இருக்கும். அது மூலமாக இந்த சீரியஸ் லிட்ரேச்சர்னு அன்னைக்கு சிற்றிதழ்கள்ல பேசின அந்த மாதிரியான ஒரு போக்கை மறுபடியும் மீட்டெடுக்கலாமா, அரங்கநாதனை முன்வைத்து அந்த போக்கை மீட்டெடுக்க முடியுமான்னு யோசிக்க நாம் போல தோணுது. மற்றபடி இன்னைக்கு அந்த முகநூல் வாட்ஸ்அப் கலாச்சாரத்துல ரொம்பதான் இதாயிருச்சுது. ஒரு ஒரு விதமான ஒரு அலக்களிப்புகள், ரொம்ப ஒரு மிதக்கிற மிதந்து அலைகிற அந்த உணர்வை அடைய முடியுது. எப்படி இவங்களை எல்லாம் திசை திருப்புறது பெரிய சவால் தான். நினைச்சா வருத்தமாகத்தான் இருக்குது. ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி அரங்கநாதன் போன்றவங்களை நம்ம மீண்டும் வெளியே பேசுற அளவுக்கு அவரை மீட்டெடுக்கணுமானது நான் உணர்றேன். அது மாதிரி செய்யலாம். கொஞ்சம் அவர் கிட்டத்தட்ட அவர் வாழுங்காலத்துல அவரு ரொம்ப இவ்வளவுக்கு ஒரு முன்றில் பத்திரிகை நடத்தினாரு. நிறைய காணாசு அசோகமித்திரன் கூட எல்லாம் நிறைய தொடர்பு வைத்திருந்தாரு. அவர் ரொம்ப ஒரு நான் பிராமணிக்கல் பாரதாசன் பரம்பரை அடிப்படையில ஒரு நான் பிராமிக்கல் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு, ஆனா அத பிராமணர்கள் மத்தியிலேயே அதை கொண்டு போய் ரொம்ப ஒரு நாகர்கோயில் பிள்ளைமார் தந்திரம் அந்த விதமான ஒரு தந்திரத்தோடு அழகா அதை படுத்தினாரு. வெறுமனே இலக்கியம் புடஞ்சுக்கிட்டு இருக்கல அவருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு ஆளும் அதிகாரம் இருக்கிறதுனால மறுபடியும் இந்த சமூகத்தை சீரழிச்ச பிராமணிசம் ரொம்ப மேலுக்கு வருது. இப்போ ஓப்பனா பேசுறாங்க, சான்ஸ்கிரிட்ல இருந்துதான் தமிழ் வந்துச்சுது, பிராமணர்கள் தான் இங்க வாழ்க்கையை கொடுத்தாங்க அப்படின்னு. இந்திய சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்கவங்களே அவங்க தான். அவங்கன்னா அவங்களுடைய அந்த கருத்துக்கள், அவங்களுடைய அந்த சமய கருத்துக்கள், அவங்களுடைய தத்துவ பார்வைகள் எல்லாமே அவங்களுக்கானதாக மட்டுமே இருக்குது. சமூகத்துக்கானதாக அது என்னைக்குமே இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான தத்துவத்தை வைத்து கொண்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தையும்
தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு இப்போ அதிகாரம் ஒரு 15 வருஷமா கைக்கு வந்ததுனால அவங்க ஆடத் தொடங்கி இருக்கிற ஆட்டம் வந்தெல்லாம் சகிக்க முடியலதான். ஒரு ஞானி சொன்ன மாதிரி, ஞானி அடிக்கடி சொல்லுவார், சகிக்க முடியல பஞ்சு அப்படின்பா. அந்த நிலையில தான் இருக்கிற எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்கிறோம். பாப்போம். இப்போ நம்ம அரங்கநாதனை கொஞ்சம் எடுத்து பேசலாம். ஐயா வணக்கம், நன்றி. பஞ்சாங்கம் ஒரு முன் தயாரிப்பு அவர்களுடைய சிந்தனையிலே வருவதற்கு முன்னாலே நம்மோடு அரங்கநாதனை வைத்து சில கருத்துக்களை நமக்கு சொன்னார். பொதுவாகவே அவர் முண்டில் என்று சொல்லக்கூடிய இதழையும் பதிப்பகத்தையும் நடத்தி அவருடைய கதைகள் ரொம்ப சுருக்கமாக, ஆனால் ஏதோ ஒன்று முத்துக்கருப்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவனே அந்த சிறுவனாக இருக்கக்கூடியவன் கூட, இந்த கதையில வரக்கூடிய சிறுவனாக இருக்கக்கூடியவன் கூட முத்துக்கருப்பனுடைய மனம்தான் என்று நாம் நினைக்க வேண்டும். அந்த அளவுக்கு சமூகத்தினுடைய திசை மாறி போகின்ற போக்குகளை எல்லாம் அவங்க கன்னியாகுமரி தமிழ்ல சொல்லணும்னா சாடி இருப்பார். அந்த தன்மையிலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு முகநூல் பதிவிலே தமிழவன் கூட ஒன்று சொல்லியிருந்தார். அகத்தியர் தொல்காப்பியருக்கு முந்தியவர், தமிழின் இலக்கணமானது அகத்தியரால் தொல்காப்பியத்திற்கு முன்னாலே வந்தது என்கின்ற ஒன்று பரவலாக பேசப்பட்டது. எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இலக்கண பாடம் எடுத்தவர் அப்போ பேராசிரியர் தான் சோனா கந்தசாமி அவர்கள். அந்த நச்சினார்க்கினியர் உரையிலே சொல்கிற பொழுது அகத்தியன் விட்ட புதுக்கரடி என்று சொல்வார்கள். அதுல அகத்தியரை அவர் கடினமாகவே கடிந்து உரைத்திருப்பார். தொல்காப்பிய பாயிரத்தை பற்றி சொல்கிற போதெல்லாம் அதுல நீண்ட விவாதங்கள் தெரியும். எங்க எல்லாருக்குமே அது நம்ம அகத்தியன் சொல்லியாச்சுன்னு சொன்னாலே பெரும்பாலும் அவரு மருந்தோட சம்பந்தப்பட்டவர் தான் நினைச்சிட்டு இருப்போம். சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு அகத்தியரை தமிழோடு தொடர்பு படுத்துக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுல கம்ப கயிறு கொடுத்து நீ ஒரு முனையப்படி அவ ஒரு முனையப்படி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத அவரு சோனா கந்தசாமி பேராசிரியர்களும் நம்ம வேதனையோடு சொல்லுவார். அன்னைக்கு அவர் கண்டிச்ச ஒன்று இன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நினைக்கிற போது, தமிழ் இலக்கண வரலாற்றை கூட இவர்கள் எப்படியெல்லாம் திசை மாற்ற முயல்கிறார்கள். ஆனா ஆளக்கூடியவர்கள் அது பற்றி அதிகமான கவலைகள் கொள்ளவில்லை. அவர்களும் ஏதோ இதற்கு ஒத்துப்போகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இடைநிலையில வரக்கூடிய சில இதழ்கள் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரிதான், சிறுகதைகளாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் வாசிக்கக்கூடிய வாசகனுடைய உள்ளத்திலே வெவ்வேறு விதமான அர்த்த தளங்கள் உருவாகக்கூடிய தன்மையில் இல்லாமல் அது ஒற்றை பொருண்மை தரக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றன என்பதையும் புதிதாக வரக்கூடிய வாசகர்கள் அல்லது ஏற்கனவே நாம காணொளியிலே பங்கேற்கக்கூடியவர்கள் பன்மைத்துவம் என்கின்ற ஒன்றை, புளூரலிசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தன்மையிலேதான் தமிழவனுடைய அரங்கநாதனுடைய கதைகள் எல்லாம் இருக்கின்றன என்கின்ற இதிலே அந்த முயற்சியிலே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது பற்றி பஞ்சாங்கம் அவர்கள் சொன்ன கருத்தானது, நம்மை மாதிரியான வயதானவர்கள் உடலுக்கு வேண்டுமானால் வயதாக ஆகிவிடலாம், ஆனால் மனதிற்கு எப்பொழுதுமே வயது ஆகாது என்கின்ற தன்மையோடு இளமையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கின்றது. இப்பொழுது செவேரியார் கல்லூரி பேராசிரியர் அந்தோணிராஜ் நீங்க பேசணும்னு நினைச்சால் பேசலாம், அல்லது வேறு யாராவது இருந்தாலும் கூட நம்ம பேசலாம். யுவராஜா அவர்கள் சொல்றாங்க, மாணவர்கள் இலங்கையிலிருந்து ஒரு சிலர் இணைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். ரொம்ப நன்றி. அவர்கள் ஆர்வலராக இணைகிறார்கள். அப்படி இருந்தால் கொஞ்சம் தயவு செய்து விசாரித்து பார்க்கலாமா, நீங்கள் இலங்கையில் யாரும் இணைந்திருக்கிறீர்களா என்று உற்சாகப்படுத்தால் கேட்டீங்கன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியான செய்திதான். நீங்க என்னுடைய பதிவுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள்
என் அருகிலே இருக்கிறார்கள். எனக்கு நுட்பமா பார்த்தாதான் யார் என்னங்கிறது தெரியும். இலங்கையிலிருந்து மட்டக்களப்பு யுவராஜா அவர்கள் இப்பொழுது தகவல் சொன்னார்கள். அவருடைய மாணவர்களோ அல்லது அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், தொடர்ந்து வரக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் உங்களுடைய பெயரை சொன்னால் நான் தெரிந்து கொள்வேன். ஏனென்றால் வளமையாக வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து யாராவது புதிதாக இந்த இணைய வழி நிகழ்விலே பங்கேற்று இருக்கிறார்களா? மெர்சி என்கின்ற ஒன்று புதிதாக வந்திருக்கிறார்கள். அனுமோலா அப்படிங்கிறவங்க வந்திருக்கிறாங்க. யுவராஜா பழக்கம். பாத்திமா இருக்காங்களா? பாத்திமா இருக்காங்களா? ரொம்ப நன்றி. வேற அடுத்தது கதைங்க. பாத்திமா கதைங்க. யாரு கதைக்கு சொல்லுங்க. ஓம் சார் இருக்கிறோம். சொல்லுங்க. பாத்திமா இருக்கிறீங்க. வேற அவங்க மெர்சின்னா இருக்குது. என்ன மெர்சி அவங்க இலங்கையா அல்லது எங்க? ஏனென்றால் நம்முடைய இந்த மாதிரி நிகழ்வுக்கு வர்றது அப்படிங்கிறதே மிகவும் விருப்பமும் மகிழ்வும் அளிக்கக்கூடிய ஒன்று. அவங்களை நாம் உண்மையிலேயே யுவராஜா அவருடைய ஒரு ஈடுபாடு காரணமாக வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களை கவனியுங்கள். தமிழ்நாட்டினுடைய புதிய இலக்கிய போக்குகள் எவ்வாறெல்லாம், எந்த திசையிலெல்லாம் பயணித்தவர்கள், பயணிக்கின்றவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய. பாத்திமா தவிர வேறு யாராவது இருக்காங்களா? அனு இருக்காங்களா? நல்லது. நீங்க கேளுங்க. ஏதாவது நீங்க அந்த கதை பிரதி உங்க கையில கிடைத்திருக்கலாம். கிடைக்க வாய்ப்பில்லைன்னா இந்த உரையை சொல்வார்கள் இல்லையா, அந்த உரைகளிலிருந்து உங்களுக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் இருந்தா கூட நீங்க கடைசியில கேள்வியா கேட்டால், இந்த கூட்டத்திலே இல்லாட்டாலும் கூட வரக்கூடிய கூட்டங்களிலே அது பற்றி நாம என்ன செய்யலாம், கலந்துரையாடி விவாதிக்கலாம். உங்கள யாராவது நீங்க பேசணும்னு சொன்னாலே நீங்க திரைக்கு வந்துருங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு முதன்மையாக அளிக்கப்படும். அந்தோணி நீங்க பேசலாமா? இப்போ அந்தோணி பேசுறேன் சார். பேசுறேன். ஒரு 5 நிமிடம் எடுத்துருக்கேன். சொல்லுங்க. பொதுவா இன்னைக்கு கூட்டங்கள் எப்படி நடக்குங்கிறது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேங்கய்யா. அதாவது பெரும்பாலும் ஒண்ணு சொல் விளையாட்டு அல்லது போலித்தனம், இதுலதான் நிறைய கூட்டங்கள் நடக்குதுங்க. அதாவது கைத்தட்டலை வாங்குவதற்கும் கிச்சு மூட்டுவதற்கும் தான் நிறைய கூட்டங்கள் நடக்கிறது. முக்கியமா பட்டிமன்றங்கள் அதுல முதலிடம் இருக்கு. அதுக்கப்புறம் கூட இலக்கிய கூட்டங்களே கூட சில நேரம் அப்படி நடந்துருது அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ ஒரு விஷயத்த பேசி மக்களை கவர்வதில்தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. ஆனால் உண்மையான ஒரு யதார்த்த தமிழ் அல்லது இலக்கிய உணர்வை யாருக்கும் பரப்பதில்லை. இப்ப நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் மேடையில பேச ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ திசைகளை 8 ஆக்கி, சுரங்களை 7 ஆக்கி, சுவைகளை 6 ஆக்கி, நிலங்களை 5 ஆக்கி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதை பேச விட்டோடனே ஒரு கிளாப்ஸ் வாங்கிடணும். இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அந்த மாதிரி கேட்ட உடனே ஒரு கைத்தட்டு வாங்கிடணும். இதுலதான் குறியா இருக்கிறாங்க. இன்னும் பட்டிமன்றங்கள் இதை விட ரொம்ப ரொம்ப மோசம். அடிச்சு பெஞ்சா மேல அசையாம நின்னா சில மீன் பிடிக்க வேணும், பட்டிமன்றம்னா நீங்க தான் தலை அப்படிங்க. உடனே நடுவர் சிரிச்சிருக்காரு. இதை நான் நிறைய பட்டிமன்றத்துல இது நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. இப்போ நமக்கு டைம் கம்மியா, அவங்க இந்த மாதிரி ரைமிங்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது பழைய காலத்துல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுக்கு தமிழ் பேசுனாங்கன்னா அதுல கூட ஒரு மொழி உணர்வும் ஒரு மொழித்தன்மையும் ஓரளவு இருந்துச்சு. ஏன்னா நானும் சின்ன வயசுல படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. மானதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களுக்கு வருவதோ நித்திரை, மறக்காமல் இடுவீர் நமக்கு முத்திரை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒரு அரசியல் மேடையா பயன்படுத்திக்கிட்டாங்க. தமிழ் மொழியை ஒரு உணர்வை தூண்டுவதற்கும் பயன்படுத்தினாங்க. ஆனா அது இன்னைக்கு எவ்வளவு தூரம், அது இன்னைக்கு எப்படிலாம் மாறி அந்த அடுக்கு மொழிங்கிறதே கூட எவ்வளவு அவலமா போயிருச்சு அப்படிங்கிறது மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்க முக்கியமான மேடைகள். ஸ்பீடாக பேசுவதில் ஹீரோ ஹாண்டா, ஜில்லென்று இருப்பதில் ஜிகர் தண்டா, எதிரணியில் அண்டா, உங்களை போல் நடுவர் உண்டா அப்படின்னா உடனே எல்லாம் ஒரு நகைச்சுவை அரங்கமா இருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது சிரிக்கவா அளவா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நானும் போயிருக்கேன், கலந்துருக்கிறேன், கீழேயும் உட்கார்ந்து ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கிறேன், மேடையிலையும் உட்கார்ந்துருக்கேன். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ மக்களை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னொன்னு, நானே ஒரு பேச்சாளனா ஒருவேளை
ஏதாச்சும் பேசி மேடையில ஏறும்போது எனக்கே மக்களை பார்த்தா பாவமா இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏமாத்துறோமோ மக்களை அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோக்கர் வேலையை தான் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து நிறைய அதை ஆக்கிரமிச்சிருக்குது பட்டிமன்றம். அதுக்கு அப்புறம் பார்த்தா இலக்கிய கூட்டங்கள், இது எல்லாமே ஜோக்கர் வேலையை பார்த்துட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டுச்சீட்டு கூட இல்லாம 1/2 மணி நேரம் பேசுவாங்க. எனக்கு முத ஆச்சரியமாயிட்டு, ஒரு கையில ஒரு துண்டுச்சீட்டு இல்லாம எப்படி 3/4 மணி நேரம் பேசுறாங்கன்னு. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு கூட்டத்துல பார்க்க அதே 3/4 மணி நேரம் துண்டுச்சீட்டு இல்லாம பேசுறாங்க. ஆனா ஒண்ணு வழங்குச்சு, என்னன்னா அதுல பேசுனதான் இதுலயும் பேசுனாங்க. அப்போ ஒரு வாட்டி பேசுறதுதான் 100 மேடையில பேசுறாங்க. அவங்களுக்கு நோட்ஸே தேவையில்லை, சும்மா ஏத்தி விட்டா போதும், யார பத்தினாலும் பேசிடுவாங்க. கலாப்பிரியாங்கிற கவிஞர் வந்து ஆனா பொண்ணான்னு தெரியாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அது அவங்களுக்கு ஒரு இலக்கியவாதியா கூட சரியா தெரியாத மக்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, மக்களோட நேரத்தை ரொம்ப வந்து இவங்க வந்து பலி கொடுக்குறாங்க. மக்களோட நேரத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பலி கொடுக்குறாங்க. மக்களோட காசை பறிக்கிறாங்க. மக்கள் வந்து கஷ்டப்பட்டு பணம் பிடிச்சி, இப்ப தமிழவன் ஐயா கதையில கூட மிக அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. குடிசைவாசிகள் பணம் பிரிவினை செய்து எலக்ட்ரிக் லைட்டுகள் போட்டிருக்கிறார்கள். குடிசைவாசியோட அதுக்கப்புறம் இன்னொரு அதை ஒரு ஹைலைட்டா சொல்லுவாங்க, குடிசைவாசியே பணத்தையும் பிரிவினை செய்கிறார்கள், குடிசைவாசிகளையும் பிரிவினை செய்கிறார்கள். இந்த ரெண்டையும் செஞ்சு மேடை போட்டு பேசுறது யாரு? அப்ப இந்த மேடையில கூட என்ன நடக்கு, தன்னை முன்னிலைப்படுத்துறதுதான் நடக்கு. ஒவ்வொருத்தரும் சில இலக்கிய கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா போட்டிகள் கடுமையா இருக்கும், நானா நீனான்னு. ஆனா உண்மையில தெரிஞ்சா அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த முதல் கதையில அரங்கநாதன் ஐயா கதை மாதிரி, அது எந்த இலக்கியவாதி, அவர் யாரு, அவர் படைப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி எந்த தெளிவுமே இல்லாம அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவர் உயிரோட இருக்கிறாரா இறந்துட்டாரா அப்படிங்கிற விவரம் கூட தெரியாது. ஆனா மைக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற கூட்டங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது நான் கண்ணார பாக்குறேன். உதாரணத்துக்கு வந்து வேணா பாரதியை இழுத்துருவாங்க, சடார்னு பாரதிதாசன் இழுத்துருவாங்க, ஏன் இழுப்பாங்கன்னே தெரியாது. நல்லது ஒரு வீணை செய்த நலம் கட புலியில் எழுதியதுண்டோ, இப்ப ஏன் அதை சொன்ன அப்படின்னு மனசுக்குள்ள கேட்டா அதுக்கு பதிலே இருக்காது. அப்போ இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அதாவது சொற்கள் வந்து ஒரு ஏமாற்றுகின்ற வேலையை செய்கிறது. மொழி முக்கியம், சொல் முக்கியம், ஆனா அது மக்களை மேலும் பின்னோக்கி கொண்டு போதும்னு தோணுது. இப்போ 2025 வந்துட்டோம், ஆனா இன்னைக்கு இருக்கிற மேடைகளையும் இங்க நடக்கிற இலக்கிய கூட்டங்களையும் பட்டிமன்றங்களையும் போட்டிகளையும் பார்க்கும்போது மறுபடியும் பின்னோக்கி போகுது. இந்த காலத்துல இந்த 2K கட் சொல்லுவாங்க, வாயிலேயே வடை சுடுதான் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வாயிலேயே வடை சுடுறத வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கறதா இருக்கு அப்படிங்கிறதுதான். இப்ப இந்த அரங்கநாதன் ஐயா கதையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்திருக்கிறது இலக்கிய கூட்டம், 100ஆண்டு விழா. ஆனா பொண்ணுக்கு வந்து என்ன கேட்கிறாரு, ஒரு மாப்பிள்ளை சாதகம் இருந்தா தாங்க அப்படிங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் என்னன்னா, ஒரு வடையை பத்தி உள்ளவருக்கு பேசிட்டாரு, அந்த வடை வித்தவர் இருந்தாலும் நீங்க வடையை பத்தி பேசுறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்காரு. ஆனா உருப்படியா பேசின ஒரு பையனை வந்து இன்னொன்னு அது ஒரு ஜாதி சங்க கூட்டமா இருக்கு, அதையும் பார்க்கணும். இன்னைக்கு இலக்கிய கூட்டங்களையும் சில நேரம் ஜாதி சங்க கூட்டங்கள் வந்து ஒண்ணு சேர்ந்துருது. இன்னொருத்தர் வரும்பொழுது இவனை யாரு பேச சொன்னது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அந்த ஆளை சந்திக்காமலே இந்த கதையில பேசுறாரு, இன்னொருத்தர் காப்பி வடையை பத்தி பேசுறாரு, ஒருத்தர் அந்தோணி கேட்கலையே, கேக்குதா அந்தோணி? அந்த பையன் அந்த எடுத்த கடை வச்சிருக்க பையன் நமக்கு புரியறதுக்கா கவிதை எழுதப்படுகிறது என்ற கேள்வி, அந்த கவிதை எனக்கு சரியா புரியல, ஆனா நமக்கு புரியன்னா கவிதை எழுதுறாங்க அப்படின்னு போற போக்குல ஒரு பெரிய விஷயத்த வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவர் சொல்றாரு, அவனை ஏன் பேச சொல்றீங்க, அவன் யாரு கடை வச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நேர்லயே இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால இது கொஞ்சம் மாறணும். நம்ம ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் பேராசிரியர்களும் பேசணும், உண்மையான இலக்கியவாதிகள் பேசணும், நிஜ இலக்கியவாதிகள் பேசணும், வாசிப்பாளர்கள் பேசணும். அதனால அப்படி பேசினா மட்டும்தான் பேசுறதுங்கிறது இருந்து நியாயமா பேசணும். அப்படி பேசினாதான் இந்த போலி பேச்சாளர்கள் போலி இலக்கியவாதிகள்லாம் கொஞ்சம் குறைவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணங்கய்யா. நன்றி. அந்தோணி சொல்லும் போது அவருடைய உரையானது என்னுடைய மனதிலே பதிந்து, நான் இந்த காணொளி நிகழ்விலே வந்து 15 பேர் 25 பேர் இருக்கிறார்கள் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். உண்மையிலேயே இந்த 25 பேரிலே ஒரு 10 பேராவது கூர்மையாக கவனிக்கக்கூடியவர்கள். நான் பாளையங்கோட்டையில சைவ சபை என்று ஒரு இடம் ஒன்று உண்டு. அதில் நடத்துவதற்கு, இலக்கிய கூட்டங்கள் நடத்துவதற்கு பணம் எதுவும் வாங்க மாட்டார்கள்.
நான் மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்துவேன். ஒரு 500 ரூபாய் அதற்காக செலவழிப்பேன். சரியாக 6 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கெல்லாம் முடித்து விடுவேன். யார் பேசிக் கொண்டிருந்தாலும் 8 மணி ஆயிட்டுன்னு சொன்னால் கூட்டத்தோடு முடிந்தது என்று நான் அறிவித்து விட்டு கூட்டத்தை நிறைவு செய்து விடுவேன். அப்போ ஒரு 40 பேர் 50 பேர் அரங்கு நிறைய வந்திருந்தார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த உடனேயே நம்மால் அடுத்தவங்களுக்கோ அல்லது சபை நிர்வாகிகளுக்கோ இடையூறு வந்து விடக்கூடாது என்று நிறுத்திவிட்டேன். ஒரு இலக்கிய நண்பர் என்னிடம் பேச வந்தார். சைவ சபை கூட்டம் அப்படின்னு கேட்டார். இப்ப நடத்துறது இல்லை அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே நீங்க சைவ சபை கூட்டம் நடத்துறது பயனுடையதா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையே, நான் நவீன தற்கால இலக்கியத்தை பற்றி தான் பேசுறேன். ஒரு 40 பேர் இருந்தானா 4 பேராவது கவனிப்பானே அப்படின்னு. உண்மைதான். ஆனா மீதி உள்ளவர் எதற்காக வருகிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய கல்தூண் கட்டி போட்டிருக்கீங்க. போன உடனேயே உள்ளே நுழைகிற போதே ஆளுக்கு 2 பிஸ்கட்டும் ஒரு டீயும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் ஒரு 5 நிமிடம் கழித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணிலை சாய்ந்து தூங்கி விடுகிறார்கள். ஏன்னா வீட்டுல அந்த நேரத்துல இருந்தாச்சுன்னு சொன்னா படுக்கை போட்டாச்சுன்னா வீட்டுல ஒரே ஏச்சு விடும். ஏன்னா விளக்கு பூசை பண்ற நேரத்துல நீங்க என்ன தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. ஆகவே தூங்குவதற்கும் ஏற்பாடு செய்து ஒரு தேநீரும் ஒரு பிஸ்கட்டும் தருகிறீர்கள். நீங்க சொன்னது எந்த அளவுக்கு அவருடைய மொழிக்கடங்கிலே, நீங்கள் அடிக்கடி மொழிக்கடங்கு பேச்சு மொழியெல்லாம் பேசுவீங்களே, அதுக்குள்ள போய் பாஞ்சுதா இல்லையா அப்படின்னு. ஒரே ஒரு பொண்ணு பேசினா அவர்கள் சைவ சமயத்தை பற்றி ஏதோ மாற்று கருத்து சொன்ன உடனேயே சைவ சபை நிர்வாகிகளுக்கு கோபம் வந்து விட்டது. அது எப்படி இடம் கொடுத்தவனையே நீங்க வந்து அவன் கைமடியிலே கை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதனால இலக்கிய கூட்டங்கள் அந்தோணிராஜ் சொல்ற மாதிரி அது பொது இடங்களில் நடந்தாலும் சரிதான், தனி இடங்களில். இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லணும். இந்த புத்தக கண்காட்சி எல்லாம் போன வருஷம் வரைக்கும் பாளையங்கோட்டையில் நடக்கும். நான் லோக்கல் இலக்கியவாதி அப்படிங்கிறதுனால இவரை விட்டா எல்லாரும் ஏசுவாங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் போயிடுவேன். நான் போன தடவை போகும்போது அந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருந்தது. ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு இலக்கியவாதி வந்திருக்கிறார், ஒரு பெண் நாவலாசிரியை வந்திருக்கிறாங்க, நான் வேற வந்திருக்கிறேன். நான் போன உடனே சரி இன்னைக்கு நல்லா பேசலாம் போல நினைச்சிட்டு மேலே ஏறினா அந்த பார்வையாளர்கள் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகள். எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசு நிர்வாகங்கள் ஏதோ ஒன்று நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா எனக்கு நிறைய பணம் கொடுத்தார்கள். நான் ஏன் அரசாங்கம் பணம் நமக்கு கொடுக்கும்போது நம்ம வேண்டான்னு சொல்லுவானே, நம்ம நேர்மையா ஒண்ணு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு வாங்கி போட்டுட்டு நான் பாட்டுல வந்துட்டேன். ஆனால் அவர்களுக்கு நான் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக வீரமாமுனிவருடைய பரமார்த்த குரு கதையிலிருந்து பிள்ளைகள் சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதையை எடுத்து சொன்னேன். அந்த சாணியில முகம் பார்த்து நம்ம எண்ணிக்கையை சொல்லுவார்ல, அந்த கதையை சொன்ன உடனேயே அவர்களுக்கு ஒரே சிரிப்பாக வந்தது. இப்படி நிகழ்வுலகமானது போய்கொண்டிருக்கிறது. இதை தெரியல் நிலையிலேயும் குறிப்பில் தோன்றலாகவும் நமக்கு இந்த 2 கதைகளும் நம்முடைய மன உணர்விலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது சொல்ல வந்தேன். அடுத்தால இந்த கதையை கொஞ்சம் ஒரு இலக்கிய இயல்போடு தன்மையோடு முத்தையன் அவர்களும் ராஜா அவர்களும் நமக்கு விவாதிக்க இருக்கிறார்கள். அவர்களை முதலில் முத்தையா அவர்களை நான் முதலில் பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முத்தையன் சார். ஐயா ஐயா வணக்கங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கங்க. இப்ப உங்களுடைய அந்த இந்த பார்வையினுடைய அடிப்படையில இருந்தும் ஐயாவுடைய அந்தோணி ஐயா அவருடைய பார்வையினுடைய தொடர்ச்சியாகவும் சில விஷயங்களை நம்ம இந்த கதைகளை கொண்டு பேச முடியும் அப்படிங்கிறதாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், சொற்பொழிவுகள் அப்படின்னு வரும்போது மேடையினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மேடை அமைப்புகள் எவ்வாறாக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பேசின அந்த இடத்துல இருந்து இந்த கதைக்கு உள்ள நம்ம பயணப்படும் போது இலக்கியம் என்கிற அடிப்படையில இருந்து இதுக்குள்ள இருந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு கோணத்திற்கு பயணப்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கதை கொடுத்துருக்குது. சொற்பொழிவுகள் என்கிற அந்த கதை நமக்கு தந்திருக்குது அப்படிங்கிறதுதான். பொதுவா நம்ம ஒருவேளை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மேடையில எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பேச்சாளர்கள் எதை முன்னிறுத்துவார்கள் அப்படின்னா கல் பேச்சாளர்கள் தலைவர்கள் அப்படின்னு வரும்போது அந்த கல்லை
வந்து இந்த 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 கதை வந்து நமக்கு வந்து மனசுக்குள்ள இமேஜா ஒரு இமேஜா வந்து பதிவு செய்துட்டு போகுது அப்படிங்கிறது தான். அந்த கல் மட்டும்தான் இந்த கதையில வந்து நமக்கு பதிவாகுதா அப்படின்னு பார்க்கும்போது அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் வந்து ஊடாடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப அந்த பின்னணியில பார்க்கும்போது இங்க ஒரு அமைப்பியல் சார்ந்த அந்த 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 படிமமும் மனக்கண்ணில் வந்து விரிகிறது அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஏன்னா அமைப்பியல் சொல்கிறது இருமை எதிர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம பேசுறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த பின்னணியில இருந்து பார்க்கும்போது இங்க இன்னும் ஏராளமான இலக்கண மொழியியல் சார்ந்த அமைப்புகள் வந்து இந்த கதை நெடுக பயணம் செய்கிறது அப்படிங்கிறதான். நீங்க உதாரணத்துக்கு நம்ம பார்த்துட்டோம்னா 1000 பேர் வந்தால் ஒரு வராது அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு வாக்கியத்துல ஒரு இடத்துல வருது 1000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப இந்த பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா 1000 பேர், பேசுபவர் 3 பேர், ஆனா கேட்பவர்கள் 1000 பேர் அப்படிங்கிறார். 1000 பேர்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது வந்தால் ஒரு வராதுங்கிறார். ஒரு அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு அப்படிங்கிற இடத்துக்கு இலக்கணம் கத்துக் கொடுக்குறாரு. இந்த கதை என்ன பண்ணுது, நமக்கு இலக்கணத்தை கத்துக் கொடுக்கறதுக்கான இடத்த வந்து உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்ப இது ரொம்ப கான்சியஸா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா மொழியினுடைய அமைப்புகளை வந்து தெளிவா கல் குடித்தவர்கள் என்கிற பெயர்ல வந்து இந்த கதை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்குதோ அப்படின்னு பார்க்கும். அப்ப பேச்சாளர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னா கல் குடித்தவர்கள் கல்லை முன்னிறுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கி அதற்குள்ளாக மொழியினுடைய பண்புகளை வந்து இந்த கதை முழுக்க பேசிக்கிட்டே போகுது. இதுல சமூக பிரச்சனைகளும் உள்ள வரதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப ஒரு குடிசைவாசிகளுக்கு டியூப்லைட்டை கொடுத்துட்டு அவனை திரும்பவும் வந்து ஒரு இருளில் மூழ்கக்கூடிய தன்மையில வந்து இந்த பேச்சாளர்களும் அந்த மேடைகளும் வந்து திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான். இந்த பின்னணியில தான் நம்ம அமைப்பில் ஏன் இழுத்தோம் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு சொல்லுக்கு பொருள் என்பது அது வந்து ஒழிக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து தான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அது இடுகுறி தன்மையானது அப்படிங்கிற அளவுல இருந்துதான் நம்ம அமைப்பில் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப இடுகுறி தன்மை இங்க அதை விளக்குறதுக்கு ஒரு என்ன இந்த கதை என்னெல்லாம் முயற்சி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போதுதான் இங்க ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மேடையினுடைய அகலம் எத்தனை அடி, நீளம் எத்தனை அடி அப்படின்லாம் வரும். இந்த அடிங்கிற சொல் இருக்கு பாருங்க, அடிக்கான பொருள் மாறிக்கிட்டே இருக்கும் என்கிறத நினைவூட்டக்கூடிய வகையில தான் நீ என்னை அடி அப்படின்னு சொல்றதும், அதாவது நீளம் எத்தனை அடி அப்படிங்கிறதும் அதுல இருந்து பொருள் மாற்றம் வந்த நீ என்னை அடித்தல் என்கிற அந்த வினையையும் அதுக்கப்புறம் நான் உன்னை அடி என்கிற உன்னுடைய அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாகவும் இது வந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது. அப்ப சொல்லுக்கு பொருள் என்ன ஆகிட்டே இருக்குன்னா வரம்பின்று அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அதே பின்னணியில தான் ஒரு சொல் எப்படி எல்லாம் உருவாகிறது அப்படிங்கிறதுதான் இந்த இதுல வரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. என்னன்னா கல்லிலிருந்து வந்தது கண் அப்படிங்கிறார். தொடர்ந்து இது மாதிரி மாத்தி அப்படியே குடிகாரம் பேச்சு மாதிரி அங்கங்க உதிரி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. கல்லிலிருந்து வந்தது கண்ணின் இருந்து வந்தது கண், ஏன் திரும்ப ரிப்பீட்டடா வருது அப்படின்னு பார்க்கும்போது கண் என்கிற சொல் உற்பத்தி ஆகுது. எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா மண் என்கிற சொல் கண் என்கிற சொல்ல என்னுடைய பொருளை கொடுக்கல, ஆகையால கண் என்கிற சொல் உருவாகுதுன்னு நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப கல் என்கிற சொல் கண்ணை குறுக்கல, அதனால கண் என்கிற சொல் வருகிறது அப்படிங்கிற அளவுல இருந்து நம்ம இதை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு தோணுது அப்படிங்கிறதான். இப்ப இந்த பின்னணியில தான் இந்த கதையினுடைய மொழி ஒரு அமைப்பிலே வந்து மொழியினுடைய அமைப்பை வந்து திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு சொல்லினுடைய உற்பத்தி வேறொரு சொல்லை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உருவாக்குகிறது அப்படிங்கிற இடம். அப்ப நாள் அப்படிங்கிறதுல இருந்து நாவிலிருந்து வந்தது அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்கிற சொல் நாளை உணர்த்தல, ஆகையால என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க நாள் தனி சொல்லாக வருகிறது அப்படிங்கிறது. அப்ப நான் நேவிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லும்போது நாவு நேவிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மொழி உற்பத்தியினுடைய சூழலை வந்து நம்மளால புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கதையை வந்து உருவாக்குகிறது. நீங்க இன்னும் சொல்ல போனா அது ஏன் அப்படின்னு இருக்கும், யா ஏன் அதாவது ஏ என் அத அந்த ஏன் எப்படி எல்லாம் மாறி வந்திருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிப்பேன், கடிப்பேன், துடிப்பேன், நடிப்பேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த கதையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஏனினுடைய பயன்பாடு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி தலை என்கிற சொல் கலைய விளக்கல, ஆகையால கலை அப்படின்னு வருது அப்படின்னு நம்ம வந்து இந்த கதையை நெடுக்க படிக்கும்போது ஒரு உணர்வு தோன்றுகிறது அப்படிங்கிறது. அப்ப வெப்பங்கிற சொல்லு போப்பே அப்படிங்கிற சொல்லு பெப்பேங்கிற சொல்ல வந்து உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிற
பின்னணியிலிருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இருமை எதிர்வுகளை நம்ம பேசுவோம். அமைப்பியலை பொறுத்த வரைக்கும் நம்ம இருமை எதிர்வுகளை நம்ம பேசக்கூடிய சூழல் இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த பேச்சாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கேள்விகளை முன்வைப்பார்கள். கேள்விகளை முன்வைக்கக்கூடிய இடத்துல 10 அல்லது 11 10 அப்படின்னு வர்றதும் கேள்வி பதில் அப்படின்ற மாதிரியான அந்த சொல் இணைவுகள் வந்து நமக்கு அதையும் இருமை எதிர்வுகளையும் மையப்படுத்திட்டு போற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மொழி சார்ந்த உரையாடலை தொடர்ந்து வந்து முன்வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கதை சமூக முரண்பாடுகளையும் முன்வைக்கிறது. இப்ப தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாவே எதெல்லாம் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா திரையும் அதே மாதிரி சாராய கடை தான் நினைவுக்கு வரும் அப்படிங்கிறத தமிழ் பார் பாவை கூத்து அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆக்கி வரும். இப்ப இந்த பிம்பங்கள்ல வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இமேஜா கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்திய கூறுகள் வந்து இந்த இந்த கதையில வந்து உருவாகி இருக்குது அப்படிங்கிறது. அப்ப தமிழ் பார் பாவை கூத்து, அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் பார்லயும் தியேட்டர்லயும் இருக்கிற ஒரு பிம்பத்தை வந்து இது வந்து உருவாக்குகிறது அப்படிங்கிறது. அப்ப என்னைக்கு விடியும் என்கிற கேள்வியையும் இந்த சொற்பொழிவு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். வீண் பேச்சு. அப்ப அந்த இருள் இருக்குதா போயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து இருள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. எங்க இருக்கு? குடிசைகள்ல இருந்துகிட்டே இருக்கு. குடிசை வாசிகள் மத்தியில இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன பண்ணல, போகவே இல்லை என்கிற ஒரு கேள்வியோட இந்த சொற்பொழிவு தொடரும் அப்படின்னு இந்த கதை முடிகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான கதை என்கிற இடத்த வந்து பெறுகிறது அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் நம்மளுடைய மேடை பேச்சு அரங்கநாதனுடைய அந்த நூற்றாண்டு விழா கதையும் இதே பின்னணியை வந்து உணர்த்தக்கூடிய இடமா நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான். அப்ப அங்க பேச வந்தவர்கள் காஃபியும் வடையும் எப்படி இருக்குது அப்படின்னு பேசுறாங்களே ஒழிய அவர் என்னுடைய மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்து வீட்டு சொந்தக்காரரு அப்படி இப்படின்னு பேசுறாங்களே ஒழிய நான் அமெரிக்கா போனது போது நான் அங்க இருந்து நம்மளுடைய சொந்தங்கள்லாம் இருந்தாங்க, சொந்தங்கள் ஜாதிகள் அப்படின்னு பல விஷயங்களை இணைத்து பேசக்கூடிய இடங்கள்ல பேச வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு எப்படி வேறு ஒரு விஷயங்களை வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரியான அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழலை ரொம்ப எல்லலோடையும் கேளிக்கையோடையும் கடத்தி போகக்கூடிய இந்த கதைகள் இரண்டுமே அது மாதிரியான தன்மைகள்ல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுங்க. நன்றிங்க. முத்தையன் அவர்களுடைய உரையானது எனக்கு சென்ற வாரம் நான் சொன்ன ஒரு அறிவிப்பை ஒன்று அல்லது 2 நிமிடத்துல பேசிட்டு இங்க ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்போ அடுத்தால பேசுவாங்க. ஒரு 2 நிமிஷம் எனக்காக. அதாவது நான் சென்ற வாரம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருந்தேன். ஜூன் 29ஆம் தேதி மேலும் இலக்கிய விருது கொடுப்போம் அப்படின்னு. அதற்கு தமிழவனுடைய புதிய 4-5 சிறுகதை தொகுப்புகள் அண்மையில வந்திருக்கின்றன. ஒரு 80 கதைகள் தான் இருக்கும். அவை எங்கெங்கு கிடைக்கும் என்கின்ற விவரத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அதை நினைவுபடுத்தி கொண்டு நாம அந்த ஒருவேளை கட்டுரையை அல்லது அந்த ஆய்வு தன்மையை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா பழமையாக நம்ம பேசக்கூடியதுதான். வாசக எதிர்வினை அப்படிங்கிறது நம்ம கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளிலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சொல் விளைவிக்கக்கூடிய பல்வேறு விதமான பரிமாணங்கள். இந்த வாசக எதிர்வினை எங்கே இருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் முத்தையர் சொன்ன மாதிரி இடுகுறித்தன்மையானது, வித்தியாசப்படுத்தல், எதிரிணைகள், தளப்பார்வை, காலப்பார்வை இப்படி நிறைய விவரித்து கொண்டு யூலியா கிறிஸ்தேவா அவருடைய அந்த ஊழிழைப்பணுவல் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். இது எல்லாவற்றையும் நேரடியாக அல்லாமல் ஒரு பன்மைத்துவ தன்மையுடையதாக குறிப்பில் பூடகமாக தோன்றக்கூடிய நிறைய விஷயங்களை அதே சமயத்தில் மொழியினால் அழகியலையும் உருவாக்க முடியும். லிட்டரரினஸ் என்று சொல்வார்கள். அந்த அழகியல் தன்மையையும் இணைப்பதோடு அல்லாமல் உலக கலாச்சாரங்கள் இந்தியாவில குறிப்பாக தமிழகத்திலே வந்து மோதுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவற்றையும் அவை சொல்லக்கூடியதாக அரசியல், பொருளாதார, சமுதாய, கலாச்சார விஷயங்களை வாசக எதிர்வினை என்கின்ற ஒன்றிலே இருந்து தொடங்கி அப்படியே நீங்கள் விவரித்து கொண்டு போகலாம். அதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த 80 கதைகளுக்கு உள்ளாகவே இருக்கின்றன என்கின்ற ஒன்றை சொல்லி
நிறைய முத்தையா அவர்கள் சொன்னார்கள். அமைப்பியலோடு நாம தொடர்பு படுத்துகிற போது அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு திருக்குறள் செய்த திருக்கூத்து அப்படின்னு புதுமைப்பித்தன் ஒரு கதை எழுதியிருப்பார். சீரியஸான ஒரு விஷயத்தை விட்டுட்டு அந்த துப்பாருக்கு துப்பாய் நீ எத்தனை தப்பு போட்டிருக்க அப்படிங்கிறதான் அந்த தமிழாசிரியர் சொல்வாரே ஒழிய அந்த மாணவருடைய செயல்பாடு எந்த திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை அந்த பள்ளியினுடைய முதல்வருக்கு அவர் எழுத சொல்ல மாட்டார். பள்ளியினுடைய முதல்வர் தெரிஞ்சுட்டு நீங்க சும்மா எரிஞ்ச அப்படின்னு அவர் ஒரு அதட்டல் போட்ட உடனே நிப்பாட்டிடுவார். அந்த மாதிரியான தன்மைகள் தான் இன்னைக்கு மட்டக்களப்பில் யுவராஜா அவர்கள் பேசினார்கள். இங்கிருந்து வளமையாக ஒரு கூட்டமானது ஒரு 25 பேர் சிங்கப்பூர், மலேசியா, ஈழம், இலங்கை போன்ற நாடுகளுக்கு போவார்கள். ஆனா அங்க போனவங்க இலக்கிய கூட்டங்களிலே கலந்து கொள்வார்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னா வந்தவர்கள் சொல்வார்கள், எங்களை அங்கெல்லாம் நம்ம இலக்கிய கூட்டங்களுக்கு பேச சொல்வது இல்லை, மாறாக அங்க போன உடனே எங்களுடைய அமைப்பாளர் என்ன செய்வார்னா ஏதாவது ஒரு பேருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து விட்டு அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம், எங்கெங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த சாப்பாட்டு கூடங்களுக்கு நம்ம போய் சாப்பிடலாம், கடைசியா ஒரு அரை மணி நேரம் இலக்கியத்தை பற்றி ஏதோ தனக்கு தெரிந்தவற்றை சொல்லலாம் என்கிற மாதிரி தான் இந்த வெளிநாடு செல்லக்கூடியவருடைய கூட்டங்கள். அதுவும் இந்த பட்டிமன்றங்கள், சிறப்பு இலக்கிய கூட்டங்களுக்கு போகக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா வரும்போது அங்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான வெளிநாட்டு பொருள்களை கொண்டு வருவார்கள். அங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இங்க 10,000 ரூபாய்க்கு அதை வித்துட்டு அந்த அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கக்கூடிய பொருள்களை கூட காசாக்கக்கூடிய தன்மை தான் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு இலக்கிய பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நாம அவர்கள் செய்யக்கூடிய தமிழ் மொழிக்கான அவலம் என்கின்ற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் முத்தையன் சார் நமக்கு அவருடைய உரையானது இந்த கதைகள் நமக்கு என்னென்ன மாதிரியான கதை ரெண்டும் சின்னதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம மாதிரி உண்மையிலே ஆர்வம் உள்ளவருடைய மனதிலே எப்படியெல்லாம் ஒரு தமிழ் சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கோபத்தை, ஆவேசத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எழுப்புகிறது. இப்பொழுது ராமச்சந்திரன் அவருடைய பதிவு செய்ய வருகிறார்கள். அவர்களை அன்போடு நான் பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ரொம்ப ஒரு அருமையான கதை தான். ஒரு நையாண்டியா கதை ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட காலங்காலமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான். காங்கிரஸ் கட்சிக்கு அப்புறம் திராவிட சிந்தனை அல்லது ஒரு ஒரு மொழியின் மூலமாக ஒரு அரசியலை கட்டமைக்க முடியும் அப்படின்ற ஒரு உந்துதல், மொழியே ஒரு அதிகாரமாக அல்லது மொழி ஒரு ஒரு பிம்பமாக வைத்துக் கொள்ள முடியும், மொழியின் மூலமாகவே எல்லாத்தையும் கட்டமைச்சிட முடியுன்ற ஒரு தோரணை திராவிட ஒரு சூழல்ல உருவானதா நான் நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா இத ரொம்ப நேர்த்தியாகவும் சரியான பாதையில அதை கொண்டு போனாலும் கூட பின்னாடி வந்த தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, கருவியாக அதை உருவாக்கிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பொருளற்ற அல்லது ஒரு படோடாபமான இல்லைன்னா நடைமுறையை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு வாய்ச்சொல் வீரர்களாகவே அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதும், இது ஒரு கிட்டத்தட்ட இந்த மேடை இந்த செயல்பாடுன்றது ஒரு கிட்டத்தட்ட ஆபாசமான ஒரு செயல்பாடாக நம்மளால கொஞ்சம் கூட, அதாவது ஒரு சீரியஸாக படிக்கிறவங்க, சமூகத்து மேல் அக்கறை இருக்கிறவங்க, சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், அடித்தட்டு மக்கள் மேலே எழணும், இல்லை ஒரு விளிம்புநிலை மக்களுடைய யதார்த்தமான வாழ்வியலை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மேடை என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலானதாக இருக்குது. இன்னைக்கு கூட கல்வி நிலையங்களிலே, எங்களை மாதிரி கல்லூரிகளிலே இன்னும் அந்த மாதிரியான தலைமுறைகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதே தமிழை பற்றியும் தமிழ் தாயை பற்றியும் வீரவசனம் பேசுறது, அப்புறம் மனப்பாடம் பண்ணதை கடகடன்னு ஒப்பிக்கிறது, தனக்கான ஒரு குறுங்குழுவை உருவாக்கிக்கிறது, பேசுறதன் மூலமாக ஒரு பொருளியல் வாழ்க்கையவோ அல்லது ஒரு அதிகார மையத்தையோ உருவாக்கிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது வம்சாவளியான ஒரு தொடர்பை உருவாக்குறது. இப்படி இதை தொடர்ந்து ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கொள்வதோ ஏதோ ஒன்று செய்து கொள்வது, இப்படின்னு ஒரு போக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ ஒரு 5 ஆண்டுகளில் இந்த பட்டிமன்றத்துடைய ஒரு மோசமான செல்வாக்கெல்லாம் இப்போ குறைஞ்சி போயிருக்குது.
அதே மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு பேச்சை வந்து சிக்கலாக எடுத்து செல்லுகின்ற நிலைகள்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. இருந்தாலும் கூட அந்த போக்கு வந்து மிக ஒரு சிக்கலான போக்காக இருக்குது. இதை கேலி கிண்டல் செய்கிற மாதிரியான ஒரு கதை. வந்து ரம்மில் ஆரம்பிச்சு, போதையில் ஆரம்பிச்சு, இல்லில் ஆரம்பிச்சு, பல்லில் ஆரம்பிச்சு, எப்படி வார்த்தை ஜாலங்களில் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சிறுகதைக்குள்ள ஒரு புதிய ஒரு வடிவமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப அற்புதமானதாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா, நன்றி. ராமச்சந்திரன் அவர்களும் தன்னுடைய இந்த மேடை போக்குடைய இன்றைய மேடை பேச்சாளர்கள் நம்மளை ஏமாற்ற நினைக்கிறார்கள். அன்றாட பொழுதை வந்து ஒரு கழிக்க வேண்டும், நிதர்சனமான வாழ்க்கை தரக்கூடிய சிக்கல்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு போதை தரக்கூடிய மருந்து போலத்தான் இந்த இலக்கிய அல்லது அரசியல் கூட்டங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அன்னைக்கு பேசும்போது 1967 எங்களுடைய கல்லூரியிலே பேசினார். அவர் அன்னைக்கு பேச எடுத்துக்கொண்டதனுடைய மைய பொருளாக மாணவர்கள் கற்கக்கூடியவர்கள் விதை நெல் போன்றவர்கள், அதுதான் அவருடைய மையம். விதை நெல்லை வந்து நாம உணவாக அரிசியாக்கி சாப்பிட்டு விடக்கூடாது, அதை மையப்படுத்தி தான் அந்த 1.5 மணி நேரம் பேசினார்கள். ஆனா பேசி முடிச்சு கீழே இறங்கின உடனே சிலர் சொன்னா, அவர் மூக்குப்பிடி போட்டதை பாத்தீங்களா, அந்த முட்டங்கையில அப்படி பொடியை தடவிட்டு மூக்களை கொண்டு போய் தடவினாரு. அவரு விதை நெல் போன்றவர்கள் என்று அண்ணா சொன்னதை மறந்துட்டாங்க. அதே மாதிரி சுலோச்சன முதலியார் ஆத்துப்பாலத்தில் பெரிய மணல் திடல், அதுல மதுரை முத்துன்னு சொல்லக்கூடிய ரொம்ப வீர ஆவேசமாக எதிர்கட்சிகளை பற்றி ஒரு மாதிரி கோபமாக்கூடிய தொனியில பேசினார். அவர் அன்னைக்கு எடுத்துக்கொண்ட பேச்சு, அப்பமெல்லாம் நாங்க வந்து ஹாஸ்டல் விதிகளை எல்லாம் மீறி சுவரேறி குதிச்செல்லாம் போய் கேட்போம். அவர் அன்னைக்கு பேசினது, தன்னை வெல்வான் தரணியை வெல்வான், தன்னை வெல்லான் தரணியில் நில்லான். இதுதான் அன்னைக்கு அவர் எடுத்துக்கிட்ட கேப்சூல் மாதிரி. அதை சுற்றி உலக அரங்கிலே அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் அமைஞ்சிருந்தது, வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா தோல்வி அடைந்தார்களா, தமிழகம் அந்த உலக தலைவர்கள் யாருடைய பாதையை பின்பற்ற போகிறது என்கின்ற உலக அரசியல் பொருளாதார சமுதாய செய்திகளோடு தொடர்புபடுத்தி அவருடைய உரையானது அமைந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கூட்டத்தில் பிளக்கார்ட்ல பார்த்தாச்சுன்னு சொன்னா, ஆரம்பத்துல ஈவேரா பெரியாரை எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அண்ணாவை எடுத்துட்டாங்க. இப்ப யாரும் இனிமேல் வரக்கூடிய 25 வருஷத்துல யார் யாரை எடுப்பாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போய்விடும். இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் ராமச்சந்திரன் பேராசிரியர் பேசுகிற போது என்னுடைய மனதிலே நினைவுக்கு வந்தது. இப்ப நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, இந்த இலங்கையிலிருந்து பங்கு பெற்றிருக்கக்கூடியவர்கள் அங்கே இதே மாதிரியான நிகழ்வுகள், இலக்கிய நிகழ்வுகள் நீங்க ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? அங்கே உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? எங்களுக்கு இருந்தது மாதிரி தான் இருந்ததா என்று உங்களுடைய மொழியோடு நீங்கள் பேசுவீர்களானால் எங்களுக்கு அது ஒரு புதிய வரவாக இருக்கும் என்று யுவராஜா அழைக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து வாருங்கள். நாம எல்லா விஷயங்களையும் செயல்பட முடியாவிட்டாலும் கூட குறைந்த அளவு கருத்து ரீதியிலாவது நாம பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப நம்ம 2-3 பேர் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யாராக இருந்தாலும் நீங்க வரலாம். சொல்ல முடியுமா? அவர்கள் இன்றைக்குத்தானே முதலாவது, சரி சரி. அதனால அவர்கள் அடுத்தடுத்த பேச வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியை செய்வோம். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத மாதிரி இலக்கிய கூட்டங்கள் நீங்கள் ஏற்பாடு செய்தனால அங்கு வேறு ஏதாவது இருக்கிறதா, இத மாதிரியான தன்மை இருக்கிறதா, அல்லது முற்றிலும் வேறொரு பாணி இருக்கிறதா? இலக்கிய கூட்டங்கள் நடக்கிற போது இலக்கிய விஷயங்கள் தான் அங்க முக்கியத்துவப்படுத்தப்படும். சரி, மற்ற விஷயங்கள் அவ்வாறு நீங்கள் இந்த கதையில வந்த மாதிரி ஆன விடயங்கள் நாங்கள் கலந்து கொண்ட கூட்டங்கள்ல கண்டது மிக மிக குறைவு. அப்படி நடப்பது மிக மிக குறைவு.
அது நீங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய கூட்டங்கள். நல்ல வேளை எங்க தமிழ்நாட்டில இருந்து அங்க யாருமே வரல. வந்தாச்சுன்னா எங்களுடைய மோஸ்டர் அப்படின்னு பாணி என்பது உங்களுக்கும் கூடிய விரைவிலே வந்துவிடும். உங்களையும் நீர்த்து போக வைத்து விடுவார்கள். தமிழ் மொழி பிம்பங்கள் அப்படிப்பட்ட பிம்பங்கள் தான். இருந்தாலும் நாம முயற்சி செய்கிறோம். அது வேறு யாராவது நமக்கு ராஜா அல்லது ராஜாஜி போன்றவர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். கலைச்செல்வி பேசுறேங்க ஐயா, திருநெல்வேலியில இருந்து. ஐயா, சொற்பொழிவு அப்படின்றதுல இருந்தே நம்ம பாக்குறப்போ, இப்போ அந்தோணி சார் சொல்ற மாதிரியும் அப்புறம் முத்தையா ஐயா சொல்லியிருந்தாங்க, அந்த மனப்பாட போக்கு அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து இந்த காட்சிப்படுத்துதல் அப்படிங்கறத நாம பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு கொஞ்சம் இப்ப நடத்திட்டே இருக்கிறத விட, இப்போ என்னோட வகுப்புல நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கதையை சொல்லும் போது அவன் கதையை சொல்றப்போ ஒரு 90% கவனிக்கிறாங்க. அதுலயும் கவனிக்காம இருக்கவங்கன்னா ஒரு 10% இருப்பாங்க. ஆனா அந்த கதையினோட சேர்ந்து நாம நம்மளுடைய கருத்துக்களை பகிரும் பொழுது அது கண்டிப்பா சென்றடையும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ வகுப்பிலே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செமினாருக்குன்னு சொல்லி நம்ம மதிப்பெண் வழங்குறோம். அந்த அடிப்படையில் இப்போ புதுசா ஒண்ணு இருக்கட்டுமே, உண்மையில உங்களோட கூட்டத்துல கலந்து கொண்டதன் விளைவாக நான் உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, நூலகம் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. நீங்க எந்த உங்களுக்கு பிடித்த ஒரு சிறுகதை, அது 10 பக்கமா இருக்கலாம் அல்லது ஒரு 2 பக்கமா கூட இருக்கலாம். ஒரு சிறுகதையை படிச்சுட்டு அந்த சிறுகதை என்ன சொல்லுதுங்கிறத நீங்க எனக்கு சொன்னா போதும். ஒரு 5 மணித்துளிகளுக்குள்ள சொல்லுங்க, அதுக்கு நான் மதிப்பெண் வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு சொல்லியிருக்கேன். அப்பவும் 65 பேர் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிலையில ஒரு 5 பேர் தயாராவே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் என்கிட்ட நினைவுபடுத்திட்டே இருக்காங்க, நம்ம பாடம் முடிஞ்சோன்னு கண்டிப்பா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த காட்சிப்படுத்துறதோட சொல்லும் போது அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு போட்டித் தேர்வுக்கெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா, செவியின் சுவை உணரார் வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் எண் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்ப நம்மள வள்ளுவர் திட்டுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப என்ன மேம் இப்படி சொல்றீங்க அப்படின்றான். அப்படி சொல்றப்போ அவனுக்கு இப்படி நம்ம புரிதலோட சொல்லும் பொழுது அந்த குரலினுடைய தன்மை அவனுக்கு கொஞ்சம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சொற்பொழிவு அப்படிங்கறதுலே எதைதான் சொன்ன நான் மாணவர்கள்ட்ட கேட்பேன், எதுலதான் உங்களுடைய ஆர்வம் இருக்கு? இப்போ ஒரு பாடல் பாடி கூட நான் வகுப்பு நடத்துறேன், ஆனாலும் அந்த கிளாப் பண்றதோட முடிச்சிடுறாங்களே ஒழிய அவர்களுக்கு எதன் மீது நாட்டம் இருக்கு, அந்த வழியில போகணுங்கிறத நான் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காட்சிப்படுத்தல் நல்லா இருக்கும்னு தோணுது. என்னோட கதை சொல்லக்கூடிய நிலையையும் நான் தொடர்ந்து செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கலை அவர்கள் தன்னுடைய அதாவது மாணவர்களிடம் கற்பித்தல் மூலமாக செய்திகளை கொண்டு போகக்கூடியதுல வேறொரு போக்கு ஒன்று இருக்கிறது, அதை நாம நினைத்து பார்க்கலாமா அப்படிங்கிறது தான். அது நீங்க ஆரம்ப 1, 2, 3 வகுப்புகள் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கும். அவங்க சாதாரணமாக தட்டாஞ்சி கொட்டுமில்லை என்று சொன்னாலே வெறுமன வாய் வார்த்தைகள் மட்டுமல்லாமல் உடல் மொழி என்ற ஒன்றின் மூலமாகவும் சொல்வார்கள். அது இதே போல நாம உயர்கல்வி புலத்திலே கற்கக்கூடிய மாணவர்கள் 50 பேர் இருந்தார்கள் சொன்னால் ஒரு 5 பேராவது இலக்கியம் வாசிக்கணும், இலக்கியத்தை தெரிஞ்சுக்கணும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்து நாம எப்படி புது வகையான இலக்கியங்களை சொல்வது? இப்ப நீங்க எப்பவுமே நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா நேரடியாக சொல்கிற பொழுது அது கற்கக்கூடியவருடைய மனசிலே ஒரு உடனடியான விளைவு ஏற்படுத்தாது. ஆனால் அதை பூடகமாக குறிப்பு மொழியாக சொல்கிற பொழுது நேரடியாக சொல்வதை விட அதிகமாக அவனுடைய மனதிலே பதியும். இது நான் கண்டுபிடித்த ஒரு இதனால இப்ப எந்த ஒரு கதையாக இருந்தாலும் சரிதான், அது நேரடியாக சொல்வது அப்படிங்கிற போது இன்னைக்கு ஜனரஞ்சகமாக வரக்கூடிய பத்திரிகைகளில் வரக்கூடிய கதைகளோ அல்லது கட்டுரைகளோ நேரடியாக சென்று விட்டு போய்விடும். அது எப்படிப்பட்ட தன்மையாக இருக்குன்னு சொன்னால், பஸ்ஸில் போகும்போது நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்றோம், வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சுளையத்தான் நம்ம சாப்பிடுவோம் மொழி தொலியை தூர தூக்கி வீசி விடுவோம். அது மாதிரியாக நேரடியாக வெளிப்படையாக சொல்கிற போது சில சமயம் ஆகிவிடும். ஆனால் குறிப்பாக சொல்கிற பொழுது அது என்னவாகும் சொன்னால்
இவங்க வேறு ஏதோ ஒன்றை பூடகமாக சொல்கிறார்கள். அதை நாம கண்டுபிடிக்கணும். இந்த மேத்தமெட்டிக்ஸில் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் தியரம் என்று ஒன்று சொல்வார்கள், ரைடர் என்று ஒன்று சொல்வார்கள். தியரம் என்பது ஃபார்முலாக்களை உருவாக்கக்கூடியது. ரைடர் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலாவை உருவாக்கிய பின்னாலே அந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு போய் அப்ளை பண்றது. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அந்த ரைடரை சால்வ் பண்ற போது அந்த கணக்கியல் படித்திருக்கக்கூடிய மாணவருடைய மனசானது ப்ரெஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய விதத்துல அளவிலா மகிழ்ச்சி அடைந்து காலரை தூக்கிட்டு போவான். நான் அந்த ரைடரை சால்வ் பண்ணிட்டேன். அப்ப குறிப்பு மொழியாக கதைகளிலே வருகிற பொழுது அந்த கதைகளிலே பல பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் நான் கண்டுபிடித்த பொருள் என்று ஒன்றே அவனை விருப்பத்தோடு சொல்ல விடுவீர்களே ஆனால் அவன் அந்த கதைக்கு ஒரு புதிய பொருளை சொல்லுவான். அது மற்றவருடைய மனதிலே பதிந்து அவனை பாராட்டுவார்கள். எப்படி நாம சொல்லலாம் போல என்கின்ற எண்ணமானது அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விடும். வெளிப்படையாக சொல்வது என்பதை விட குறிப்பாக பல பொருள் அளிக்கக்கூடிய தன்மையிலே ஒரு கதையோ ஒரு கவிதையோ இப்ப நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா ஞானி ஒரு கவிதை எழுதியிருப்பார். பசுவுக்கு பாதையும் பாதைக்கு பசுவும் பழகி போச்சு என்று சொல்வார். இப்ப இது நேரடியாக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்றாக கவிதையாக இருந்தாலும் கூட அந்த பசு பாதை பழகி போச்சு அப்படிங்கிற ஒன்று அந்த குறிப்பானாகிய அந்த வார்த்தையானது படிக்கக்கூடியவன் எந்த புலத்தை சார்ந்தவனாக இருக்கிறானோ அதற்கு தகுந்தபடியாக அவன் வெவ்வேறு விதமாக வாசக எதிர்வினையை அவன் செய்யக்கூடும். அவன் புதுசா பொருளை உருவாக்கலாம், அல்லது அதில் இருக்கக்கூடிய எதிரணையை கொண்டு வரலாம். ஏற்கனவே மையப்புள்ளியை விளிம்பு நிலைக்கும் விளிம்பில் இருக்கக்கூடிய மையப்புள்ளிக்கும் கொண்டு வரலாம். இப்படி பல விதத்திலே அதில் புதைந்திருக்கக்கூடிய பல்வேறு மரபார்ந்த இலக்கியங்களுடைய ஊடுருவல் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிற போது வாசகனுடைய மகிழ்ச்சியானது அரிதொரும் அறியாமை கண்டற்றால் செறிதொரும் செய்களை மாட்டு என்று குறிப்பாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு நடக்கும். அதைத்தான் கலையவர்கள் நமக்கு சொன்னார்கள். கதைப்பொருதியானது குறிப்பு மொழியாக காட்சி வழியாக வெளிப்படுத்துகிற போது இது ஆரம்பத்தில் அப்சர்வ் தியேட்டர் என்று ஒன்று நடந்தது, 3வது அரங்கு அப்படிங்கிறது. விழிகள் என்கின்ற அந்த நாடக அமைப்பை அருமை சகோதரர் மு. ராமசாமி அவர்கள் நடத்தினார்கள். அப்ப அதுல சடுகுடு அப்படிங்கிற ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஒரு சின்ன நாடகம் மாதிரி தான் இது. மேக்கப் எதுவுமே கிடையாது. 2 கட்சிக்கும் 3 பேர் பிரிச்சிருப்பாங்க. ரெஃபரி ஒருத்தர் வருவார். இவரு சடுகுடு சடுகுடுன்னு சொல்லிட்டு போக மாட்டாரு. தமிழ் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போவாரு. அது என்ன விதமான விதிமுறைகளும் பின்பற்றாமல் போயிடுவாரு. அவர் அங்கிருந்து வேறொரு வாசகத்தை வந்துருவாரு. அப்ப சுத்தின்னு அந்த சடுகுடு பார்ப்பாங்க. பாருங்க, என்னென்ன நீங்க சடுகுடு ஆடுறீங்களே, ஏமாத்தவன் நினைச்சுன்னு உள்ள இறங்கும் போது ரெஃபரி என்ன சொல்லுவாரு, ஆஹா ஆஹா ஒண்ணும் செய்ய வேண்டாம், நம்ம இனிமேல் பாடக்கூடிய முறையை மாத்துவோம்னு சொல்லி மாத்துவாரு. கடைசியில இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள்லாம் உள்ள இறங்கி போய் விளையாடி கொண்டிருக்கக்கூடியவனை அடிக்க போய் விடுவார்கள். இந்த மாதிரி நேரடியாக சொல்லாமல் குறிப்பு மொழியாக சொல்லுகிற பொழுது பார்வையாளர் நாற்காலிக்காரர் அப்படின்னு முத்துசாமியினுடைய ஒரு நாடகம் ஒன்று உண்டு. அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப வெளிரங்கராஜன் நடத்தி கொண்டிருக்கிற அந்த நாடகங்களையும் பார்ப்பீர்களே. ஆனால் தெரியல் மொழியாக இருப்பதை விட குறிப்பில் தோன்றலாக இருக்கிற பொழுது மாணவர்கள் எளிதாக கற்பார்கள். நம்ம கற்பிக்கக்கூடிய விஷயங்களானது அவருடைய மனதிலே பதிந்திருக்கும். வேறு யாரும் நமக்கு பேச இல்லைன்னு சொன்னால். ஐயா வணக்கம், இங்க ராஜா பேசுறேன். ராஜா சொல்லுங்க. நீங்க நான் ராஜாஜின்னு ராஜா நினைச்சேன்னு இருந்துட்டேன். சொல்லுங்க ராஜா. நேரம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். 2வது புதுசா வந்திருக்கக்கூடிய தோழர்களை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய மகிழ்ச்சி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா கட்டுக்குள்ள வரக்கூடிய அவங்கள நம்ம நீங்க இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா நம்ம புதுசா வரும்போது நமக்கு ஏதோ கண்ணில் கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். ஆனா தொடர்ச்சியா நம்ம அது கூட பயணம் பண்ணும்போது அது நமக்குள்ள சில வினை மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வினை மாற்றங்கள் உங்களுக்கு அது கூட நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு புது உலகத்தை திறந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த புதிய தோழர்களுக்கு நான் சொல்லிட்டு நான் கதைகளுக்குள்ள உள்ள போயிடுறேன். இந்த ஒரு நூற்றாண்டு விழா கதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா
இந்த நூற்றாண்டு விழா கதை முன்னாடி தோழர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. முக்கியமா அதுல நீங்க நுட்பமா கவனிச்சீங்கன்னா, முதல்ல ஒரு நபருக்கு ஒரு கவிமாமுனிக்கு நூற்றாண்டு விழா. இதுல பேசக்கூடிய ஆட்கள் வரிசையா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் பேசியிருப்பாங்க. அடுத்து வந்து அவங்கதான் நேரடி தொடர்பு. அடுத்து இன்னொருத்தர் யார் பேசியிருப்பாங்கன்னா, அடுத்த அடுத்த கட்டமா 2வது பரமார்த்தலிங்கன்னு ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவரு கொஞ்சம் சொந்தம், நேரடி சொந்தம். அடுத்து பரமசிவன் ஒருத்தர் பேசியிருப்பாரு, அப்பாவுடைய நண்பர். செந்தில் பெருமாள்னு பேசியிருப்பாரு, அதை நேரடியா சந்திச்ச மாதிரியே இருக்காது பாருங்க. ஆனா அப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்க. அப்படியே இது வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா ஒட்டி நிற்றல் அடிப்படையில் எனக்கு இவருக்கும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு எனக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்களோட ஒட்டி நிற்கக்கூடிய வேலையை அந்த கேரக்டர் செஞ்சுக்கிட்டே வருது. ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த போற்றி முத்துக்கருப்பன் அப்படிங்கிற 2 கேரக்டர், அப்புறம் எலக்ட்ரிக் செல் அந்த பல்பு செட் பண்ற ஒருத்தர், 3 கேரக்டர் இருக்கிறாங்க. இந்த 3 கேரக்டருமே அந்த நபரோடு நேரடி தொடர்பு இல்லை. அதாவது நபர்வாதத்தோடு அல்லது தனி மனிதனோடு எந்த தொடர்பு இல்லை. இதுல போற்றி அப்படிங்கிறவரு நேரடி தொடர்பு சுத்தமா இல்லை. முத்துக்கருப்பன் கவிதையோடு, அவருடைய கவிதையோடு தொடர்பு கொண்டவர். ஒரு எலக்ட்ரிசிட்டி அந்த பல்புல வரக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் என்ன முத்துக்கருப்பன் யார் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவார். இந்த 3 பேரும் ஏதோ ஒரு வகையில அந்த கவிமாமுனியோடு நேரடி தொடர்பு கொண்டவரா மாறுறாங்க. நூற்றாண்டு விழாவுக்குரிய அந்த மைய கருத்துக்குரிய நபர்களாக இவருடைய பேச்சும் செயல்பாடு தான் அமையுது. ஆனா முன்னாடி பேசினவங்க யாருமே அப்படி ஒரு பேச்சை முன்வைக்கவே இல்லை. காரணம், அவர்களோடு ஒட்டி நிற்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க, ஒட்டி நிக்கிற வேலையை செஞ்சாங்க. காரணம், அவர்கள் லாப நோக்கு கொண்டவர்கள், சுய தன்மை கொண்டவர்கள், ஒற்றைத்தன்மம், சாதி சங்கம் எல்லாம் தோழர் சொன்னார். அது போல அவங்க ஒரு ஒரு சாதியாக குழுவாதமாக திரண்டு இருக்கக்கூடிய அவர்கள் லாப நட்ட கணக்குக்காக அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். இதனாலதான் அவர்களுடைய சிந்தனை அப்படி இருக்கு. இவர்கள் அது எளிதில் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பாருங்க. போற்றி அப்படிங்கிறவன் பேசுறது வந்து அவன் ஒரு பண்பாட்டு வாசிப்பு, அவன்கிட்ட எதுவுமே படிச்சவன் கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தொழில் ரீதியாக பருப்பு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அது முக்கியமான வாசகம். நீ இப்ப எல்லாத்தையும் ஒற்றைத்தன்மை எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறப்ப, சாதி அப்படி ஒண்ணுன்னு பார்க்க வைக்கிறப்ப, இந்த பண்பாட்டு வாசிப்பு ஒரு புளூரலிசத்தை கொடுக்குது. இதுக்கு அவர் வாசிப்பற்ற ஒரு தொழிலாளி ஒவ்வொரு இடத்துலயும் பருப்பு வேற மாதிரி இருக்குன்னு அந்த வடையும் அந்த தொழில் நுணுக்கம் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த நுணுக்கத்தினுடைய அந்த தன்மை எப்படி இலக்கியத்தோட அப்படியே பொருந்தி போகுது பாரு. 2வது படிப்பு அறிந்த, இலக்கிய வாசிப்பு அறிந்த அந்த முத்துக்கருப்பன் சொல்லும் பொழுது வந்து அவன் கவிதையை வச்சு சொல்றாரு. அந்த கவிதையை எக்ஸாக்டா ஒரு மீனிங்குள்ள சொல்லல, அது என்னவோ ஒண்ணு ஏற்படுத்துதுங்கிறாரு. அப்ப இன்ஃபினிட்டி, அந்த இன்ஃபினிட்டிங்கிறது நமக்கு ஒரு புளூரலிசம், அந்த இது ஒரு மல்டிபிள் தன்மையை நமக்கு கொடுக்குது இந்த கதை. இந்த மல்டிபிள் தன்மை எங்கிருந்து கொடுக்குதுன்னா, அகன்று நிற்றல் இருந்தும் அவர்கள் இன்ஃபினிட்டி, இன்மையாக இருப்பு சார்ந்தவர்கள் கிடையாது. இந்த ஒட்டி நிற்றல் சார்ந்த அந்த பெரிய மனிதர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தன்னுடைய இருப்பை நியாயப்படுத்திக் கொள்பவர்கள். அப்ப அவர்கள் இருப்பு சார்ந்தவர்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை முடிச்சு அந்த கூட்டத்துல இருந்து என்ன லாபம் கிடைக்கும், அதோட அந்த கூட்டம் ஒரு தற்காலிகமான ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த பக்கம் இன்மை சார்ந்தவங்க, அவங்க வந்து இன்மை சார்ந்தவர்கள், அகன்று நிற்றல் சார்ந்தவர்கள், அவரால் உறவற்றவர்கள், அவரோடு நேரடி உறவற்றவர்கள். ஆனால் அவர்கள் இன்ஃபினிட்டி தன்மை கொண்டவர்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தக்கூடியவங்க, அதை எதையுமே அவர்களோடு முடிந்து விடக்கூடியதல்ல அப்படிங்கிறது. ஆனா ஆக்சுவலி இவங்க விளிம்பு நிலையில இருக்கிறாங்க. ஆக்சுவலி மையத்துல இருக்க வேண்டியது அது, ஆனா மாறாக மையத்தில் கொண்டாட்டமும் விளிம்பில் சிந்தனையும் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கதையினுடைய. அப்ப விளிம்பில் இருக்கிற சிந்தனை கவனத்திற்குரிய ஒன்று, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்கிறது இந்த கதை காட்சிப்படுத்திருக்குது அப்படின்னு நான் சொல்ல வருவேன். இது அப்படியே சொற்பொழிவாளர் கதைக்கு போனீங்கன்னா அதே இடம் மாதிரி முன்னாடி முத்தைய தோழர் நிறைய விரிவா அதை பத்தி பேசினார். எனக்கு ரொம்ப அவருடைய பேச்சுல பிடிச்சிருந்தது. தோழர் இவரும் வந்து நல்லா அதை வந்து இன்னைக்கு இருக்க சமூக சொல்லோடு அதோட சாரும் சொல்றாரு. இப்ப சொற்பொழிவாளர் கதையில பாத்தீங்கன்னா மேடை பேச்சை இவரு 2 விதமா செய்யறாரு. மேடை பேச்சை ஒரு ரிப்பிட்டேஷனா சொல்லும் போது அது எப்படி வந்து அர்த்தமற்றதா மாறுதுங்கிறது அந்த கதையில நமக்கு மொழியை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. 2வது, அந்த அர்த்தமற்ற பேச்சை உடைக்கிறீங்கன்னா, அதாவது சான்லாம் சில இடத்துல எழுதியிருக்கும், இப்ப வெறும் ஒலி சொற்களா அது மாறுது பாருங்க. அதாவது சொற்கள் இணைவு இருக்கிறது மேடை பேச்சில், ஆனால் ரிப்பிட்டேஷனா சொல்லும் போது அது எப்படி சொல்றதுல அதை கேலி கிண்டல் பண்றது இல்லையா, அது ஒரு அர்த்தமின்மையை உடையது அப்படின்னு சொல்ல வருது அந்த கதை. அதே நேரத்துல அது அந்த வார்த்தையை உடைச்சிங்கன்னா அது ஒரு ஒளிச்சொற்களாகவும் மாறும். ஒளிச்சொற்கள்லாம் அர்த்தமற்ற ஒளிச்சொற்களா இருக்கும். ஏன்னா ஒழுங்கான முறையில் ஒளியை சேர்க்கும் பொழுதுதான் அர்த்தம் உற்பத்தி ஆகும். ஒழுங்கற்ற முறையில ஒளிச்சொற்கள் அமையும் போது அது அர்த்தத்தன்மையை பெறாது. ஆனா அதே மேடை பேச்ச ஒழுங்கான முறையில வார்த்தைகளை உடைச்சு சேர்க்கும் போது அர்த்தத்தன்மையை பெறும். அது அப்படிங்கிறதையும் அந்த அர்த்தத்தன்மை தொல்காப்பியத்தோட கொண்டு போய் இணைக்கிறார். அப்ப பாருங்க, இந்த திராவிட மரபு
திராவிட மரபு தானே கேள்விக்குட்படுத்துறாங்க அந்த கதையில. அப்ப திராவிட மரபும் சங்ககால தொல்காப்பியத்தை கையில் எடுத்துதான் தன்னை நிறுவிக்கொள்கிறது. அதே அதே அவருடைய ஸ்டைலையே கையில பிடிச்சி அந்த வார்த்தையை உடைச்சோம்னா நமக்கு தொல்காப்பியம் தரக்கூடிய இலக்கண மரபோடு இணையக்கூடிய மொழியியல் சிந்தனை ஒன்று கிடைக்கிறது. ஆனால் இவர்கள் பேசக்கூடிய சொற்கள் உண்மையில் அர்த்தமற்றதாக இருக்கிறது. ஆனால் அதுதான் மையத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதும், விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த சொற்களை உடைக்கிறவங்க அதுல இன்ஃபினிட்டி இருக்கு. சொற்களை உடைக்கும் போது ஒரே வார்த்தையில மல்டிபிள் மீனிங்கை கிரியேட் பண்ண முடியும். அப்ப அப்படி ஒரு தொல்காப்பிய தன்மை அதுக்குள்ள இருக்குது. ஆனா அது விளிம்பில் இருக்குது. ஆனால் விளிம்பில் இருக்க வேண்டிய ஒன்றுதான் சிந்தனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி மையம் தொடர்ந்து பொது சமூகத்துக்கானதாகவும் பொது புத்திக்கானதாகவும் இரண்டு கதையிலுமே இருக்குது. இரண்டு கதையிலுமே விளிம்பு அர்த்தமுடையதாகவும் மல்டிபிள் தன்மை கொண்டதாகவும் ஒரு தற்கால சிந்தனை ஓட்டத்திற்குரியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கதை சொல்லுது. தமிழோன் கதை மரபோடு தன்னை இணைத்துக் கொள்கிறது. ஆனா இந்த கதையில பண்பாட்டோடு தன்னை இணைத்துக் கொள்கிறது. பண்பாட்டோடு இந்த கதை நூற்றாண்டு விழா பண்பாடு வாசிப்பு எல்லாம் நிலம் எல்லாம் ஒன்று பின்னி பிணைகிறது. இது மொழி சார்ந்து நிலத்தையும் பண்பாட்டையும் இணைக்கிறது தமிழோன் கதை அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளலாம். நன்றி தோழர்கள். வளமையாக மையம் விளிம்பு அப்படிங்கிறது பண்பாடு படித்தவர்களும் தான் இருக்க வேண்டுமா, பண்பாடு இல்லாதவர்களும் அந்த பன்மைத்துவம் தன்மையில இருப்பார்கள் என்பதையும் இந்த இரண்டு கதைகளிலுமே தாங்கள் பெற்றுக்கொண்டதாக ராஜா அவர்கள் சொன்னார்கள். அதாவது நமக்கு தெரியும் இது ஒரு பகடித்தன்மையில அமைந்திருக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் கூட எதுவெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மையமாக இருந்து கொண்டு விளிம்பு நிலையினரை யோசிக்க விடாதபடி மடுங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது இந்த கதையானது ஒண்ணு ஒரு என்ன சொல்றது, ஒரு தீவிர தன்மையிலே போகலாம், அல்லது நையாண்டித்தனமாக பகடி செய்கிற தன்மையிலையும் சொல்லலாம். இங்க பாமாவை பார்க்கிற போது அவளுடைய ஒரு சிறுகதையில அந்த முதல்ல தன்னுடைய அவர் மாடு மேய்க்கக்கூடிய ஒருவர் முதலாளியால் எப்படி ஏசப்படுகிற போது அவர் என்ன செய்வார்னா, தான் ஒன்றுக்கு இருப்பதே அந்த மாட்டின் மேலே இருப்பதாக அந்த கதையை முடிப்பார். அது எனக்கு சரியா அந்த கதையினுடைய தலைப்பு இல்லை. அது ஒரு பகடித்தன்மையானது. அந்த மாடு என்பது வேறு ஒன்றினுடைய குறியாக மாறி அவர்களால் அதுதான் அப்பொழுது செய்ய முடியும், அந்த செய்யக்கூடிய செயலை அவர் மனதிடத்தோடு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில பாமா சொல்லியிருப்பார். இதிலேயும் பகடியோடு சொல்கிற பொழுது அதனால் தாக்கப்பட்டவர்கள் நம்மளைத்தான் சொல்றான், ஆனா நம்ம நேரடியா சொல்லாமல் படிக்கக்கூடியவங்க சிரிக்கும்படியா சொல்றான், நம்ம வாழ்க்கையே சிரிப்பா போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிரிப்பா போனவருடைய வாழ்க்கையை அவருடைய மேடையை எல்லாம் இந்த இரண்டு கதைகளுமே நமக்கு மையம் விளிம்பு முத்தையன் அந்தோணிராஜ் யுவராஜா அவருடைய அந்த உரைகள் ராமச்சந்திரன் சாருடைய உரைகள் எல்லாமே நமக்கு விளக்கமாக ஒரு நகை ஏற்படுத்தக்கூடிய எள்ளல் இளமை பேதமை மடமை என்று சொல்லக்கூடிய அந்த நகை ஏற்படக்கூடிய தளங்களை 8 விதத்திலே சொல்லலாம் இருக்கலாம் இல்லையா, அந்த தன்மையில் இந்த ரெண்டு கதைகளுமே அமைந்திருக்கின்றன. ஆகவே தொல்காப்பியத்தினுடைய விதிகளையும் அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய ஆர்பட்டரை தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழிலை பணுவல் வரைக்கும் இந்த ரெண்டு கதைகளுமே செலுத்தி பார்க்கக்கூடிய அந்த நோக்கோடு அணுகக்கூடிய தன்மையில் இந்த கதைகள் அமைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட கருத்துக்களை புதிதாக இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய யுவராஜாவினுடைய ஒரு முன் எழுத்தல் காரணமாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாருங்கள், கேளுங்கள். அதற்கு பின்னாலே நீங்களாகவே ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், அல்லது நாங்கள் சொல்லக்கூடியதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது மேலெடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடியவற்றை சொன்னால் அதை நாங்கள் விளக்கமாக தருவோம். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியான உண்மையிலேயே நல்ல படைப்பாளிகளை படைப்பு திறனுடைய பிரதிகளை அவற்றை பற்றிய ஒரு திறனாய்வு விமர்சனம் பண்ணுவோம் என்று சொல்லி பங்கேற்ற பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி, அடுத்த வாரம் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் என்று அண்மையிலே ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது. அதிலே குழமும் கல்லும் என்கின்ற ஒரு கதை பிரதியானது இருக்கிறது.
3 பக்க அளவுடையதுதான், மிக எளிமையானது. இலங்கையில இருக்கக்கூடியவர்கள் யுவராஜாவினுடைய அலைபேசியில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், உங்களுடைய முகநூல் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்களேயானால், அவரே உங்களுக்கு அந்த கதையையும் அனுப்பி தந்து விடுவார். அந்த கதையை படியுங்கள். உங்களுடைய மனத்திலே என்ன கருத்து தோன்றுகிறதோ அதை நாம விரிவாக விவாதிக்கலாம். விவாதிப்பதற்கு வசதியாக இந்த மேடையானது உங்களுக்கு அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பங்கு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். அன்போடு வணக்கம்.